மாலை வணக்கம், பொங்கல் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரும் இந்த மாலை வேலையில் பார்த்ததுக்கு. இங்கே பார்க்குறவங்க மட்டும் கை தட்டலாம். இங்கே யாரெல்லாம் பார்க்குறீங்க? சூப்பர். அங்கேருந்து ஒரு சார் அவங்க ஒய்ஃபை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. சார் ஓகே சூப்பர். ஒய்ஃப் பார்த்தீங்களா கை தட்டினாரு? என்ன வந்ததுலேருந்து ஒய்ஃபே பார்த்துட்ருக்காரு. கைத்தில் செயின் கரெக்டாக இருக்கா, காதில் தோடு கரெக்டாக இருக்கா, புகழ் வேற கிட்ட வந்துட்டு போனாப்லையே இல்லைப்பாம்மா, அது அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேசுவோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இந்த மாலையில் வந்து சந்திச்சது. அதுவும் இப்படி ஒரு சிறப்பான விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஒரு கீ வழங்குற ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, ஏதோ காது குத்து ஃபங்க்ஷன் மாதிரி எல்லோரும் கலர்ஃபுல்லாக போட்டுட்டு அழகாக எல்லாருமே சூப்பராக வந்திருக்கீங்க. எத்தனை சரோஜா தேவி, எத்தனை சாவித்ரி, எத்தனை சிவாஜி கணேசன் சார், எத்தனை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஜெமினி கணேசன் சார்னு, அந்தளவுக்கு எல்லாருமே க்யூட்டாக சூப்பராக வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சென்னை ஹோம்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து ஜெயஸ்ரீ மேடம் சொல்லியிருப்பாங்க, ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எல்லாரும் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சென்னை ஹோம்ஸை பற்றி. சென்னை ஹோம்ஸ் என்பது இந்தியாவில் உள்ள முதல் பிரீமியம் சமூகமாகும். இது உங்கள் பொன்னான ஆண்டுகளை அர்த்தமுள்ளதாக ஆக்குவதன் மூலம் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நிறைய வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்களுக்கு வசதியான மற்றும் பாதுகாப்பான வீடுகளை உருவாக்குவதில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உடையது. முதல் திட்டம் சென்னை ஈசிஆரிலிருந்து பாண்டிச்சேரி போகும் வழியில் ஐஸ்வர்யம் என மொத்தம் 103 யூனிட்டுகளை பராமரிக்கப்பட்ட நீச்சல் குளம், பூங்கா, அனைத்து வசதிகளும் வீடு கட்டி எல்லா வீடுகளும் முழுமையாக விற்கப்பட்டுள்ளன. மேலும் எங்கள் இரண்டாவது பாரம்பரிய ஓய்வு சமூக திட்டம் இல்லம் மகாபலிபுரம் அருகே கடம்பாடி ஊராட்சி நகராட்சியில் மொத்தம் 76 அனைத்தும் வசதியுடன் வீடுகள் கட்டப்பட்டு இதில் 80% விற்கப்பட்டுள்ளன. 80% ஹோம்ஸ் வந்து அங்கே சேல் ஆயிடுச்சு. இன்னும் 20% தான் இருக்குது. ஸோ அதுவும் சீக்கிரமே சேல் ஆகிடும். அதை தாண்டி இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற அனைத்து அற்புதமான நல்லுள்ளங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நீங்களே கொடுத்துக்குங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஜாலியாக இருக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம், நிறைய சிரிக்க போகிறோம், நிறைய பாட்டை ரசிக்க போகிறோம், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நிறைய விளையாட போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்களா ஜெயஸ்ரீ மேடம், சூப்பர் மேடம். ரெட் கார்பெட்டில் நடந்து வர தீபிகா படுகோன் மாதிரி இருக்கீங்க, சூப்பர். அங்கே பாருங்கள் செம்ம. அந்த ஆடு பார்த்தேன், அது வந்து ஹோம்ஸ் ஆடா இல்லை வந்து சாமுத்திரிக்கா பட்டு ஆடான்னு தெரில. அவ்வளோ அழகாக அந்த ஹோமை விட அவங்க கட்டியிருக்க பட்டு புடவை பயங்கர கிராண்டாக இருக்குது. ஸோ அந்த அக்காலாம் கேட்டுட்டு இருந்தாங்க, ஜாக்கெட் எங்கே தச்சாங்க இல்லையே, டைலர் கான்ட்ராக்ட் கேட்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதை தாண்டி கூடவே வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச அர்ச்சனாக்காவும் வர வேண்டியது ஒரு தவிர்க்க முடியாத காரணம். அதனால் வந்து அக்காவால் இன்றைக்கி வர முடியல. அவங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல வெக்கேஷனில் அர்ச்சனாக்கா நம்ம கூட ஜாயின் ஆகிப்பாங்க. ரொம்ப நன்றி. ஸோ ஓகே, ஓப்பனிங் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். எப்பயுமே வந்து மங்களகரமாக பாட்டு போட்டு ஆரம்பிக்கணும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பேக் டு பேக் 2 பாடல்கள் பாடுவதற்காக நம்ம அனைவருக்கும் பிடித்த திரைப்பட நடிகர், நீங்கள் பார்த்தோன்னே இவங்கப்பா நிறைய படத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. அதை தாண்டி நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாங்க. அவங்க குரலை வந்து இப்படி கண்ணை மூட்டு கேட்டிங்கன்னா மதிப்பிற்குரிய எஸ்பிபி சார் மாதிரி அப்படியே இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலும். லெட்ஸ் வெல்கம் அன்பு அண்ணன் ஸ்ரீராம் அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லுவேன். ஏன்னா முதல்ல வந்து ஒரு ஈவெண்ட்டு கூட்டு போயிட்டு எல்லாருக்கும் வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேமெண்ட் எல்லாம் தாண்டி ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு காசு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இது எதுக்கு, யாருக்காவது ஏதாவது செய்கிறதுக்கா, இல்லை இது உனக்கு, நீ ஏதாவது வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளம், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு கள்ளம் இல்லாத ஒரு உள்ளம். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்துக்கு கூட நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம்னு நினைக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு பெரிய இடத்துக்கு வரலாம்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து தான் மட்டும் இல்லாமல் தனக்கு கீழே இருக்க தம்பிங்களை தங்கைங்களை தூக்கி விட்டு எல்லாரையும் மேலே வச்சு அழகு பார்க்குறதுல ஒரு அற்புதமான நல்லுள்ளம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலும். லெட்ஸ் வெல்கம் நம் அனைவருக்கும் பிடித்த கலா மாஸ்டர் அவர்கள். அதாவது எவ்வளோ ஷோ பண்ணாலும் இன்னைக்கு பண்ணுற சந்தோஷம் எப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களை வந்து நம்ம சந்தோஷப்படுத்துறது. இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல் ஷோ. எவ்வளோ ஷோ பண்ணியாச்சு, இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுறது தான் ஷோ. பாலா, உன்னை பற்றி நான் நிறைய புகழ்ந்து பேசணும்னு ஆசைப்படுறேன்டா. எத்தனை பேருக்கு நீ ஹெல்ப் பண்ணுற, நீ சம்பாதிக்கிற ஃபுல் பணத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து சொசைட்டியில் நிறைய ஹெல்ப் பண்ணுற, படிக்க வைக்கிற, வீட்டுக்கு தேவையான வந்து டைலர் மிஷின் வாங்கி கொடுக்குற. உன்னை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் பாலா, அப்படி இருக்கு பாலா. தேங்க்யூக்கா, ஐ லவ் யூக்கா. நீங்கள் சொல்கிறத தாண்டி நான் உங்களை பற்றி நிறைய புகழலாம். ஏன்னா 12 வயசில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து எத்தனையோ டான்சர்ஸு, எத்தனையோ
கோரியோகிராஃபர்ஸ் உருவாக்கியிருக்கீங்க. சாதாரண விஷயம் இல்லை. கலா மாஸ்டர் இருந்து இன்னைக்கு காலாக்கே மாஸ்டர் இருக்க சாண்டி மாஸ்டர் வரைக்கும் நீங்கள் தான் உருவாக்கியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் அது. உங்களையும் புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இல்ல பாலா, உன்னை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருக்கணும் இல்லைங்க. ஏன்னா இந்த சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு மனசு வரணும்னா சம்பாதிக்கிற 10 ரூபாயில 8 ரூபாய் கூட கிடையாது, 10 ரூபாவே செலவு பண்ணிட்டு வந்து பண்றதுன்னா சாதாரண விஷயம். பாலாவை அவ்வளோ சீக்கிரம் ஃபோனில் பிடிக்க முடியாது. அவ்வளோ புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ பிடித்த ஒரு, எல்லாருக்கும் இந்த ஆர்டிஸ்ட்டை பிடிக்கும், அந்த ஆர்டிஸ்ட்டை பிடிக்கும். ஆனால் எனக்கு பாலாவை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூக்கா. அதை தாண்டி அந்த கைத்தட்டல் போதாதா? ஐயோ இவ்வளவு தேங்க்யூ சார், கைத்தட்டலாங்க பாரு. தேங்க்யூ சார். அது எவ்வளோ இடத்துல கைத்தட்டல் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த கைத்தட்டல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ. இப்படி ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ஒரு சிறப்பாக விஷயங்கள் எடுத்து இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய கோரியோகிராஃபிலாம் பண்ணியிருக்கீங்க. பட் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை சூப்பராக பண்ணணும், டெடிகேஷனாக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஈவெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு 25 நாள் எஃபர்ட் போட்டது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வேற லெவலுக்கா. இப்படி நானும் உங்களை நிறைய புகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உன்னை புகழ்றேன்டா. நான் உங்களை புகழ்றேன். நான் உன்னை புகழ்றேன். நான் உங்களை புகழ்றேன். என்னங்க, நான் தானே புகழ்றது பெட்ரு. அக்கா நான் தான். நான் புகழ்றேன்க்கா. சரி சண்டை வேணாம், ஓகேவா? 2 பேருக்கு சண்டை நான் வேணாம். தான் புகழ்வேன். நான் அக்கா 2 பேருக்குமே சண்டை வேணாம். நான் என்ன பண்றேன், நீங்களும் புகழ வேணாம், நானும் புகழ வேணாம். புகழுங்கிற ஒரு கேரக்டர் வந்துக்குது, அதையே கூப்பிட்டுருவோம், ஓகேவா? ஓ, அந்த புகழுக்காக தான் நம்ம ஆமா, சண்டை அதுக்கு தான் இவ்வளவு செட்டப்பே இல்ல. நம்ம எப்படி பேச போறோம்? அம்மா மாப்பிள எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன். உனக்கு என்ன வீட்டுல 2 மச்சினிச்சாம? ஓ, அதுக்கா எப்படி இருக்கேன்னு கேட்டப்ப சும்மா ஜாலியா கேட்டேன். எப்படி போகுது? ஃபங்க்ஷன்ல எல்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா போகுது. உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சரி இப்ப கிளம்புறீங்களா? சரி ஓகே ஓகே. சரி பேசுங்க. இதுதான் ஏறி வந்தேங்க. சரி பேசுங்க. இல்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கீழே இருந்து கேட்டிருந்தேன், நீங்க 2 பேரும் சொன்ன மாதிரி உங்களெல்லாம் இங்கே வந்து இந்த ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற அந்த ஃபீல் ஒரு கிடைக்குது. ஏதோ நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி ஜாலியாக வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துகிற மாதிரி இருக்குது. சூப்பர், ரொம்ப ஹாப்பி. இந்த ஃபங்க்ஷனில் என்னை கூட்ட கலா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த விஜே பண்ணாங்களே யார், ஜெயஸ்ரீ மேடம். ஆமாம், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா ஒரு இடமா வந்து இந்த அளவு ஒரு விளாக் பண்ணி நான் பார்த்ததில்ல. அவங்க ஜெயஸ்ரீ மேடம் எங்கே இருந்தாலும் சூப்பர் ஹாப்பியாக பண்ணீங்க. ஒரு புதுசாக ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஆங்கரா. ஆமாம் ஆமாம். அடுத்த நம்மளை கூப்பிட மாட்டாங்களா? இல்லை கூப்பிடுவாங்கப்பா. இருந்தாலும் சொல்கிறேன், அவங்க வந்து ஒன்று அதை பண்ணியாங்க. எனக்கு முக்கியமாக அந்த சிலிண்டரை வெளில வச்சுட்டு போயிட்டு கதவை திறந்து விட்டுட்டு போங்க, அதெல்லாம் சொன்னது வந்து உண்மையிலே வந்து நான் ஜெயஸ்ரீ மேடம் எங்கே இருக்காங்க? எங்கே? இல்லை சொல்லிட்டாங்களா, மறைஞ்சிட்டு இருப்பாங்க. ஐயோ, எனக்கு வயசு ஆயிடுச்சா? என்ன மாமா இப்படி பண்ணுறாங்க? எனக்கு வயசு ஆயிடுச்சா மேடம்? உண்மையிலே வந்து ஒரு வீடு நல்லா, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு அழகாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் எப்படிங்க எப்படி பேசுறீங்க? வாங்க, உண்மையிலே வந்து எல்லாருக்கும் வாங்க மேடம். இல்ல எனக்கு கொஞ்ச நேரத்துல இல்ல மாமா, இங்க வாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ பார்த்தா டவுட் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு பயமா. இங்க வாங்க, நல்லா கேட்டுங்க. இவங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சின்ன வீடு இருந்தா நல்லா. என்ன சின்ன வீடு? எங்க மேடம் சின்ன வீடு? ஒரு அழகா ஒரு சின்னதாக ஒரு வீடு தான். எல்லாருமே வந்து போனதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு சின்ன வீடு இருந்தா அழகா இருக்குன்னா எல்லாரும் பாக்குறாங்க, சின்ன வீடு வச்சுக்கலாமா வேணாவா? என்னது சின்ன வீடு? குட் ஈவினிங் டு எவ்ரிவன். கேரளாவுல இருந்து வந்து இவ்ளோ தமிழ் பேசுறதே பெரிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஏங்க இப்ப நான் இப்ப வந்து தமிழ் தெரியாது, நீங்க கேரளா, நான் ஏதோ என்னங்க சண்டை கோத்து விடுறீங்க? சின்ன மாமா என்னால நீ சொன்னது தப்பு மாமா. ஆக்சுவலி இருப்பா, உண்மையிலே வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் ஒண்ணு முத்து போல இருக்கு. சூப்பர். என் கேரளாவில் வந்து இவ்வளவு தூரம் பேச நல்லது. எனக்கு தமிழுக்கு சண்டை போட்டு விட்டு போயிடாது. இல்ல உண்மையிலேயே சூப்பர். எனக்கே அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஆன்லைன்ல வந்து இந்த காய்கறி மிஷின்லாம் வைப்பாங்க, வெங்காயத்தை உள்ள வச்சு அப்படி நசுக்கிட்டீங்கன்னா வந்துருங்கிற மாதிரி அவ்வளவு சூப்பரா தெளிவா சொன்னாங்க. வாங்க மேடம். ஹலோ, நான் போறேன். தேங்க் யூ. எதுக்கு கூப்பிட்டீங்க அவங்கள? 2 பேர் கூட இருந்தா நான் மாட்டி வேணும். சூப்பர், தேங்க் யூ மேடம். மேடம்க்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுங்க ஜெயஸ்ரீ மேடம்க்கு. தேங்க் யூ மேடம். வேற லெவல் மேடம், சூப்பர். அந்த வீடை திறந்து விட்டு சிலிண்டர் எடுத்துட்டு போங்க. நீங்க ஆஃப் பண்ணுங்களா மேடம்? வீடு திறந்தா சிலிண்டர் தூக்கிட்டு போயிடுவியா? வீடை திறந்து விட்டு சிலிண்டர் வச்சுட்டு அவங்க மறந்துட்டு சாரிப்பா நம்ம கிளம்பிட்டோங்களா, இவங்க பார்த்துட்டு ஏய் சிலிண்டர் ஆன்ல இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண. அப்படியா மேடம்? இல்லப்பா, அப்படி இல்லப்பா. அது நீங்க சொன்ன ஏங்க வீடியோல மாட்டிப்பீங்க. நீங்க சொல்லுங்க மேடம், விளக்கத்தை சொல்லுங்க மேடம். விளக்க சொல்லுங்க. விளக்கம் என்னன்னா, சிலிண்டர் வந்து வெளியே வச்சுக்கலாம். சிலவங்க மறதியில வந்துட்டு சிலிண்டர் உள்ள வைக்கும்போது ஆஃப் பண்ண மறந்துடுவாங்க. ஸோ த கேஸ் சிலிண்டர் இஸ் கெப்ட் அவுட் சைட் ஸோ தட் வி வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு க்ளோஸ் இட். அதுதான் அதோட புரியுதுங்களா? அதை வந்து எடுத்து ஒரு உதாரணமா காட்டுறதுதான் உங்களுக்கு. புகழ் அடுத்த வாட்டி நான் வந்து இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணும்போது புகழும் பாலாவும் என் கூட இருப்பாங்க. நாங்க இருக்கோம். அந்த சிலிண்டரை நான் ஆஃப் பண்றேன், வீடெல்லாம் பெருக்கி தள்ளி பாத்ரூம் கழுவி விட்டுட்டு நான் உங்களுக்காக எல்லா சேவையும் செஞ்சு தரேன். என்னமா பழைய வேலைக்கு போறியா?
இல்ல மாமா, இல்ல மாமா, அந்த மாதிரி வீட்ல எப்பயும் கல்யாணத்துக்கு அப்புறம் செய்வீரல. அதுக்காக சொல்றேன். அதுக்காக எப்பயும் ஏன்னா இப்போ வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அதுதான் எல்லாம் கரெக்ட். ஆமா இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே பண்ணோம். எல்லாம் ஆமா மாப்பிள்ள. மாமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தள்ளு கொடுங்க, நமக்காக வந்திருக்காரு. இந்த மைக் வச்சுக்கிறீங்களா? இது இது சும்மா தலைமறைவா இருக்கு அந்த மைக்கு. உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு சிலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்காக நான் இப்போ என்ன பண்ண போறேன், டக்குன்னு நாகேஷ் சாரா மாற போறேன். நீங்க மாறுங்க. நீங்க நான் என்னவா மாறுது? மனுஷனா மாறுறீங்களா? சரி ஓகே, இந்த கேளுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், டக்கு டக்கு நீங்க பதில் சொல்றேன். இது வந்து அந்த படத்துல இருக்க மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஓகே. அந்த தருமி கேரக்டர் கேட்பாரு நாகேஷ் சார். ஆமா. நான் கேட்பேன், நீங்க ஓனா சொல்லணும். நான் ஓனான்னு சொல்லணுமா? இல்ல இல்ல, ஓனா. ஓனா. ஓ சாரி, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல. ஓகே சரி, சொந்தமா சொந்தமா சொல்றேன். ஓகே, புகழ கேட்டலாமா? ரெடியா? கேள். ஓகே. பிரிக்க முடியாதது? பட்டு புடவையும் பீரோவையும். சூப்பர். பிரியக்கூடாதது? பிரியக்கூடாதது? பிரியக்கூடாதுதா? பிரியக்கூடாது வந்து ஜெயஸ்ரீ மேடம் இந்த வீடியோவும். சூப்பர். சேர்ந்தே இருப்பது? நீயும் நானும். ஆஹா. சேராதிருப்பது? நான் சொல்லவா? நீயும் மச்சினிச்சும். ஏப்பா எல்லா கேள்வியும் சரி ஓகே. சொல்லக்கூடாதது? நீ கேட்ட உடனே இந்த மாதிரி உண்மையை. சொல்லக்கூடியது? மேடம் கொடுக்குற பேமெண்ட்டை. பார்க்க கூடாதது? பக்கத்து விட்ட எட்டி. பார்த்து ரசிப்பது? என்ன நம்ம சிரிக்கிறாங்க? நான் என்ன சொல்லலாம்னு தெரியல, இப்படி சிரிக்கிறீங்களே. பார்த்து ரசிப்பது? பார்த்து ரசிப்பது. அதான் அவங்க சிரிச்சிட்டாங்க பாரு. அதான் சிரிப்பையா? கலையில் சிறந்தது? கலையில் சிறந்ததா? தவக்கலை. சூப்பர். நாடகம் என்பது? நாடகம் என்பது? நாடகம் என்பதா? ஜெயஸ்ரீ மேடம் நடத்தியது. சூப்பர். பாட்டுக்கு? ஸ்ரீராம் சார். வீணைக்கு? வீணைக்கு மேடம். அழகுக்கு? அழகுக்கும் அதே ஜெயஸ்ரீ மேடம். சொல்லுக்கு? சொல்லுக்கு? சொல்லுக்கு கலா மாஸ்டர். வில்லுக்கு? வில்லுக்கா? வில்லுக்கு தளபதி. பல்லுக்கு? பல்லுக்கு ரூட் கனல் பண்ற டாக்டர். சூப்பர். கேள்விக்கு? நீ. பதிலுக்கு? நான். நைட்டு 10 மணிக்கு? தேவையில்லை. சரி ஓகே, ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம் புகழ் அவர்களுக்கு. டக்கு டக்குன்னு சொன்னாரு. ஸோ மாமா கேட்டோம், டக்கு டக்குன்னு சொன்னா. இதுக்கப்புறம் நான் விட மாட்டேன். நம்ம 2 பேரும் தான் சேர்ந்து இந்த ஷோ அப்படியே கொண்டு போனதுக்கு அப்புறம் பண்ணி தரேன். ஓகேவா? பண்ணி. ஓகே, ஜாலியா போயிட்டு இருக்கு ஷோ. இதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டை திருப்பி போட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி நான் பாடி தரவா? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? சரி, பாட்டெல்லாம் பாடுவீங்களா? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? பிடிச்ச பாடம் சொன்னா பாடி தரேன். பாட்டு பாட சொல்லாமா? அந்த அம்மா தான் பெட்ரோல் ஏமா என்ன மாதிரி சிரிக்கிறியம்மா? அதான் பேரு தங்கம். ஐயோ தங்க புள்ள, வெக்கத்தை பாரு, பேக் உள்ள போயிடுச்சு தலை. சூப்பர். அந்த சிரிப்பு அடமானமே வைக்கலாம் போல, தங்க சிரிப்பை. சூப்பர். சொல்லு தங்க, என்ன பாட்டு வேணும்? பெரிய சன் மியூசிக் ஆங்கர் என்ன பாட்டு வேணும்னு கேட்டு போட்டுருவாரு. என்ன பாட்டு? என்ன பாட்டு? உனக்கு பிடிச்ச பாட்டு கேட்டா அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டுமா? என்ன பாட்டு? நிப்பாட்டுன்றாங்க நீ. எனக்கு பிடிச்ச பாட்டா? இவருக்கு பிடிச்ச பாட்டா நீ கேட்க முடியாது. வந்துச்சே ஃபீலிங்ஸ் அதானே கேட்ப. உங்களுக்காக என்ன பாட்டு வேணுமா சொல்லுங்க. சரி, நீங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. எங்க ஐயா ஸ்ரீராம் ஐயா இருக்காரு. தென்றல் வந்து ஏதாவது பாடுறீங்களா? தென்றல் வந்து இவரே பழைய பாட்டா? மன்னவனே அழலாமா கண்ணி. என்ன சிரிக்கிறீங்க? அந்த டிராக்டர் ஆஃப் பண்ணி விடுங்க. சரி மாமா, நீ பாடு. நீ அதனால டிஸ்ட்ராக்ட், ஒரு கலைஞர் வந்து டிஸ்ட்ராக்டே ஆக கூடாது. சரி, என்ன பாட்டு வேணும்? அதான் நீ ஒரு பழைய பாட்டு தென்றல் வந்து பாட்டு பாடுறியா? தென்றல் வந்தா நீங்க மேல் வாய்ஸ் எடுக்கலாம், ஃபீமேல் வாய்ஸ் எடுக்கலாம். சரி ஓகே, ரெடி. தென்றல் வந்து சாரி சென்ட்ரல் வந்து சேரும் போது எத்தனை ஸ்டாப்பிங்கோ ட்ரெயினில. திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ மனசுல. வந்து வந்து போகுதம்மா ஜெயஸ்ரீ மேடம் வீடியோவா. அவங்க வந்து சொல்லுறாங்க கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணு. உண்மையம்மா கேஸ ஆஃப் பண்ணு, இல்லனா மேடம் வந்து பண்ணுவாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுங்க புகழுக்கு. பாட்டு எப்படி பாடக்கூடாது? ஒரு நிமிஷம் தங்கம், எப்படி பாடக்கூடாதுன்னு பாத்துட்டீங்களா? தங்க புள்ள ஏய், அந்த அம்மா வேற ஆவுன்னா குப்புறப்படுத்துறாங்க. சரி ஓகே தங்க, இங்க பாருங்க, எப்படி பாடக்கூடாதுன்னு கத்துனீங்களா? எப்படி பாடணும் அப்படின்றதுக்காக நாங்க கூப்பிடுறோம். இப்போ வந்து பாடி தருவோம். எனக்கு தெரிஞ்சு போன ஜென்மத்துல உங்க மாமியாரா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி முறைக்கிறாங்க உன்னை பார்த்து. யார்? எங்க? அவங்க பக்கத்துல இருக்காங்க பாரு. மேடமோட அம்மாவா? சரி ஓகே வாமா, இப்படி வந்து பாடல் நீ பாடினாலும் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அடுத்து இதே மாதிரி இல்லாம ஒரு சூப்பரான பாடலை பாடுறதுக்காக வராரு. நான் நல்லா பாடி தரேன். ஜெயஸ்ரீ மேடம் வீட்டில் வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா, எல்லாமே தானா? எல்லாமேனா? எல்லாமே கேட்டு. வீடியோ அவங்க பேர்ல தான் இருக்கா? வீடு அவங்க பேர்ல இருந்தாக்கா இவங்களை அனுப்பிச்சு விட்டு அவங்க உட்காந்துருவாங்க சார். சரி ஓகே ஓகே சூப்பர். நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம், இன்டராக்ட் பண்ணுவோம்.
நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பாடல் கேட்குறோம், உங்களுடைய நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் கேட்குறோம். அடுத்து நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமா, அவங்களையும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுவோமே உள்ள. அவங்களும் வந்து நல்லா ஜாலியாக ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடுவோம். இப்போ என்னன்னா அந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடிகரை கண்டுபிடிக்கிறது அந்த கேம். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே. என்ன ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கியா? அது ஸ்ட்ரெயிட்டாலாம் சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வைங்களேன். சரி. இப்போ உங்க பொண்ணு இருக்குல்ல, ஆமா, ஒரு குழந்தையோட அப்பா, நான் சொல்றவங்களோட அப்பா தான் இவருன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொண்ணு வந்து கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு அப்படிங்குவேன். புகழ் சார் தெரியுமே. அவங்க அவங்க அப்பா தானே நின்று அந்த மாதிரி சுத்தி வளைச்சு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஹீரோஸும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சூப்பர். இதுல சிறப்பாக கண்டுபிடிக்கிற 3 பேருக்கு 3 பவுன்ல மூக்குத்தி போடுறேன்னு புகழ் சொல்லியிருக்காப்ல. ஸோ இது நல்ல ஒரு அற்புதமான ஆஃபர். பிளாஸ்டிக் மூக்குத்தி தான், ஒன்றும் பயப்படாது, யாரும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா. ஸோ முதலாவதாக நாங்கள் கேட்க போற தம்ஷரப் வந்து பார்த்தீங்கன்னா, கலா மாஸ்டர் வந்து உங்ககிட்ட மைக் எடுத்துட்டு வருவாங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் கை தூக்குறீங்களோ அவங்க வந்து பதில் சொல்லலாம். ரெடி? நீங்க கண்டுபிடிக்க போற ஆக்டரோட பையனை பத்தி நான் சொல்றேன். நீங்க கண்டுபிடிக்க போறது அவங்களுடைய ஃபாதரை தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? சூப்பர். இவர் வந்து எப்படின்னா க்ளூ கொடுப்பாங்க சார். எப்பயுமே எல்லாரையும் சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். ஆஹா. யாரு? நான் சொல்ற ஆக்டரோட பையன். பையன். சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாரு. அது ஒரு க்ளூ. ஓகே. இன்னொரு க்ளூ, அவர் சிரிச்சா கன்னத்துல அழகா குழி விடும். சிவாஜி. அங்க கை தூக்குறாங்க. யாரு? ஐயா, சிவாஜி பையன் பிரபு. ஆஹா, சூப்பர் சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். சிவாஜி கணேசன். க்ளூ அழகா இன்னும் நல்ல பயங்கரமா சொல்லுங்க, புரிய கூடாது. இப்ப புரியவே புரியாதுங்க பாருங்க. இல்ல இது ஒரு ட்ரையல்கா, ஈஸியா சொன்ன ட்ரையல். சரி, அடுத்தது இப்ப சொல்றேன் பாருங்க. யார் அடுத்தது கை தூக்குறா? நான் சொல்றவங்களோட ஹஸ்பண்ட பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஆமா. அவங்க வைஃப் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? யார் இங்க? அவங்க ஹஸ்பண்ட் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாரு. அங்கேயும் நடந்துட்டே இருப்பாரு. இருங்க, யார் சொல்லணும்? நீங்களே சொல்றீங்களா? சொல்றவங்களோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்றேன். அவர் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருப்பாரு. இப்ப அவர் கொஞ்சம் அழகா ஒயிட்டா கியூட்டா இருப்பாரு. பேட்டாவை கையில கொடுப்பாங்க, செல்லமா சேட்டான்னு சொல்லுவோம். இவரு விஜய். அங்க பாருங்க அங்க சொல்றாங்க. அங்க பாருங்க, தங்கத்தை பாருங்க. ஏய், நான் நடிகரா? இல்லக்கா, நடிகைக்கா. ஒரு இந்த மாதிரி கியூட் கலாக்கா. சூப்பர். ஏய், தங்க மாதிரி ஜொலிக்குது. ஜொலிக்கு இன்னும் கொஞ்சம். நான் ஆர்டிஸ்ட் தான் சொல்றேன். சரி, ஆர்டிஸ்ட் இல்லக்கா, இந்த மாதிரி க்ளூ சொல்றோம். நீங்க ஆர்டிஸ்ட் தானங்க. ஆர்டிஸ்ட் நான் கிடையாது, ஆர்டிஸ்ட். சொல்லுங்க. அடுத்து யாருன்னா, ஓகே, இவர் வந்து சின்ன வயசுல இருந்து நடிக்கிறாரு. விஜய் இல்ல கமலஹாசன்? இல்ல, யாரா ஒருத்தர் தான் சொல்லணும். கமலஹாசன். ஆஹா, என்னக்கா டக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு பெரிய சின்ன வயசுல இருந்து நடிக்கிறேன்னு உடனே புடிச்சிட்டாங்கல்ல. ஏன் சின்ன வயசுல இருந்து கலாக்கா கூட தான் கோரியோகிராஃப் பண்றாங்க. ஆமா. சிம்பு சார் கூட தான் சின்ன வயசுல நடிக்கிறாங்க. சூப்பர். சரி, ஓகே, ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. சூப்பர். கமல் சார் தான். அடுத்து ஏய், கொஞ்சம் கஷ்டமா சொல்லுங்கடா. ஓகே, இரு, யாருக்கு புரியாத மாதிரி இவங்க கிட்ட கொடுக்குறேன். சொல்றேன் மேடம், நீங்க. நான் சொல்லக்கூடிய நடிகர் வந்து தாய் அப்படிங்கிற வார்த்தையை வைத்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. அவரோட படம் பேர்ல எல்லாத்துலயுமே தாய், அம்மான்ற ஒரு வார்த்தை எப்பயுமே இருக்கும். எம்ஜிஆர். ஆஹா, சூப்பர். நீங்களே எப்படி இவ்வளவு டேலண்டா இருக்கீங்களே? இதை விட கஷ்டமா கொடுக்க முடியாது. பாலா, எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டாங்க பாலா. கரெக்ட், அதுதான் புரட்சி தலைவர். சூப்பர், ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுங்க எல்லாருக்கும். அடுத்து நான் சொல்லக்கூடிய நடிகர் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. நடிகர் எல்லாமே சிம்பிளா இருப்பார். ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அவருக்கு பிடிச்ச இடங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இருக்கு. ரஜினிகாந்த். ஆஹா, எப்படி? ஒரே வார்த்தை எப்படி எடுத்து பாருங்க. சார் சொல்லிட்டாரு, அவங்களும் சொல்லிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். ஓகே, அடுத்து ஒரு நடிகர். ஏய், கொஞ்சம் இழுத்து ஒரே லைன்ல சொல்லாதீங்கடா. கொஞ்சம் பெருசா பேசுங்கடா. இவர் அப்படி பொண்ணு. இல்ல, இழுத்து சொல்லனா இவர் அப்படி இழுத்து சொன்னீங்களா? அதான் இர்ன்னு போனேன். ஓகே, சூப்பர், நீங்க பண்ணிடுங்க. க்ளூ கொடுங்க. அப்படியா? புகழ், இது வந்து ஜெய்ஷி மேடமோட ஃப்ரெண்டு. விடாத. ஓகே, அவங்களே விட மாட்டாங்கல்ல. விடாதனா வீடு வரையும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட போறான். ஏய், இல்ல மாமா. சரி, ஓகே, சூப்பர். மாப்பிள்ள, நான் சினிமா விட்டு போறேன். மாப்பிள்ள, நான் சினிமா விட்டு போறேன். ஏன் நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன மாமா? இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை வந்திருக்கு, நான் அதை போய்ப்பா. ஓ, இந்த ஆக்டரா? ஓகே.
விஜய். ஓ சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. மதிப்பிற்குரிய தளபதி விஜய் சார் தான் அது. ஸோ சூப்பர் 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 சூப்பரோமா, தேங்க்யூ. அதெல்லாம் நல்லா நிறைய கண்டுபிடிப்பீங்க. லாஸ்டா ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த க்ளூ வந்து கலா மாஸ்டர் கண்டுபிடிக்கணும். கலா மாஸ்டர் அடப்பாவி, நான் கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கே முதல்ல லைட் அந்த பக்கம் வைங்க, கலா மாஸ்டர் கண்டுபிடிப்போம். சரி ஓகே. இப்போ நான் சொல்லக்கூடிய நடிகர் பத்தி சொல்லணும்னா, முதலாவது அவர் வந்து நல்ல உங்களுக்கு பரிச்சயமானவர். எல்லாரும் தெரியும் அவங்களுக்கு பயிற்சி. இரண்டாவது நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. மூணாவது அவங்க ஒய்ஃபை தவிர எல்லார்ட்டையும் ரொம்ப நேரம் பேசுவாரு. மகேஷ். யாரு? ஒய்ஃபை தவிர எல்லார்ட்டையும் ரொம்ப நேரம் பேசுவாரு. அத என் ஹஸ்பண்ட். இல்ல வேற நீ இப்போ வந்து புகழா? கரெக்ட் கரெக்ட். ஐயோ ஆமா, புகழ் ஒரு எங்க பெரிய ஆர்டிஸ்ட். சத்தியம் பண்ணி இங்க இருக்கவங்க சொல்லுங்க, ஒய்ஃபை தவிர நாங்க எல்லாரும் தான் பேசுவோம், எல்லா ஆம்பளையும். நீங்க பேச விட்டாதானே சரி பேசுறதுக்கு. புகழ், நீ எப்போ கின்னஸ் அவார்ட் வாங்க போற? நான் வாங்க தான் போறேன். வாங்க போறேன். சரி, இங்க நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது, அவன் 2 இங்கிலீஷ்ல பேசணும்னு கேக்குறாங்க. கண்டிப்பா மாமா. நீ கின்னஸ் கேள்விப்பட்டேன் பல்லாலே பாட்டில் திறப்பியாம. இல்ல மாமா, உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். நம்மளுடைய டாட்டர் ரித்தன்யா வந்து ஒரு ரெக்கார்டுல 2 ரெக்கார்டுல 1 வயசு ஆவறதுக்குள்ளே அந்த குழந்தை 2 கின்னஸ் ரெக்கார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். 3வது ரெக்கார்டு பண்ணிட்டாங்க, வந்துட்டு இருக்கு, முடிஞ்சிச்சு. சூப்பர் சூப்பர் மாமா, சந்தோஷம். சூப்பர், தேங்க்யூ. நானுமே ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நான் இது வரைக்கும் சொன்னதில்லை, நானும் ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தாலும் நான் இது பண்ணிட்டேன். வாய்ஸ் ரெக்கார்டு. சூப்பர். இது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிட்டுங்க சார். சாரி மாமா. கடைசியா ஒரே ஒரு ஆக்டர். ஓகே சொல்லலாமா? கடைசியா ஒரே ஒரு ஆக்டர் நீ தான் சொல்லணும். ஏன்னா நீ வந்து அவங்க கூட நடிச்சிருக்க, அதனால நீ தான் சொல்லணும். ஆஹா சூப்பர். ஒரே வார்த்தை கண்டுபிடிச்சிருவாங்களே. கஷ்டமா சொல்லவா? அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், நிறைய படங்கள் முன்னாடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்காக ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருக்கா தெரியுமா க்ளூ? அடுத்து சொல்லுமா? ஜோதிகாவா? சூர்யா. சூப்பர்ங்கய்யா. அவர் இல்லை, மைக் வேறட்ட கொடுங்க. நீ இன்னும் கிளியரா சொல்லு, இன்னும் கிளியரா சொல்லு. அவங்க ஒய்ஃபும் ஒரு ஆக்ட்ரஸ், குழந்தையிலேருந்து நடிக்கிறாங்க. ஆமாம், நம்ம முடி வெட்டினா கூட ஒரு கட்டிங் சொல்லுவோம். அஜித். ஷாலினி கட்டிங். அஜித். அஜித். சூப்பர் 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 மேடம், சூப்பர் மேடம், சூப்பர் சூப்பர். அவருக்கு ரேஸ்னா ரொம்ப பிடிக்கணும்னு அவங்க ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவாங்க சார். அதனால எங்கெங்கேயோ போயிட்டு வந்தோம். சூப்பர், வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ கிளவராக சூப்பராக இருக்கீங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்னதாக ஒரு இதுதான் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நீங்களே ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுத்துருங்க. சூப்பரா விளையாண்டீங்க. சூப்பர் சூப்பர் பா. அந்த அம்மாலாம் கரெக்டா அஜித் சார் அப்படின்னு பயங்கரமா என்ஜாய்மெண்ட்டாக சொன்னாங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு கியூட் கப்பிள்ஸ் தான் கூப்பிட போறோம். மாப்பிள்ள வேற லெவலில் கியூட் மாப்பிள்ள. அவங்க உண்மையிலே வந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு, ஏன்னா மாஸ்டர் வந்து என்னன்னா மதியம் 2 மணிக்கு சொன்னாங்க ஈவென்ட் சொன்னாங்க. 1:30 மணிக்கே போயிட்டு வடபழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் அங்கே நடந்தே இப்போதான் வந்தாங்க. கரெக்ட். உண்மையிலே ரொம்ப வந்து பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரில் எடுத்து இன்னைக்கு அவங்க என்னதான் கப்பல் வாங்கி துபாயில் என்னதான் வந்து எண்ணெய் கிணறு வாங்கி அந்த கிணத்துல அந்த எண்ணெயை தலைமொழி விட்டு இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் ஏன் லேட்டுன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ரீசன் ரொம்ப பிடிச்சது. இல்லை இவங்கெல்லாம் நல்லா இருக்கு, நான் கோயிலுக்கு போயிட்டு காரை வடபழனிலே விட்டுருக்காங்க, விட்டுட்டு நடந்தே இங்கே வந்திருக்காங்க. நீ எடுத்துட்டு போய் ரிட்டன் என்னன்னா இங்கே இஸ்கான் டெம்பிள் போயிட்டு அங்கேருந்து நடந்தே போயிட்டு இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி வடபழனில போய் மறுபடியும் கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி காருக்கு டியூ கட்டலாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் உங்களை அந்த காரில் சஞ்சீவ் அண்ட் மானஸ் அவங்களுக்கு ஹலோ 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 எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். முதல்ல இவனை கவனிச்சிட்டு வரேன். என்ன இன்ட்ரோ இது, பயங்கரமா அதுக்கு அப்படியெல்லாம் யாரும் சொல்லிடக்கூடாது. இன்னைக்கும் இந்த நிலைமையிலேயே ஒரு 2 பேர் ஜோடியா இருக்காங்களே அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ள கடகடன்னு வந்துட்டுங்க. புரியுதுங்களா தம்பி? போதும், இது வரைக்கும் பண்ணதே போதும். உண்மையிலேயே சில பேருக்கு நம்ம தோணும்ல, சே ஒரு ஜோடியா இருந்தா அஜித் சார் ஷாலினி மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். அந்த வகையில வந்து ஐயா மாப்பிள்ள போதுங்க, முடிச்சுட்டீங்க போங்க. சூப்பர். அப்படி இருக்கணும். வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தம்பி 1 மணி நேரமா அப்படித்தான் போயிட்டு இருக்கு. வந்தது ஜாலியா பேசு. நான் யாருன்னு தெரியுதா? யாரு
சஞ்சீவ் ஓகே, கயல் ஹீரோவா? எழில் ஓகே. யாரெல்லாம் பாக்குறீங்க? கயல். தேங்க்யூ மாமா. நோட் பண்ணியா? நம்ம வரும்போது 2 கேமரா ஆஃப் பண்ண பிளான் பண்ணாங்க. வரும்போது இப்ப 2 கேமரா பறக்க விட்டுருக்காங்க. பண்ணுவாங்க பண்ணக்கூடிய ஆள் தான். கரெக்ட். ஓகே, ஸோ உங்க எல்லாத்தையும் இங்க மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் நீங்கள் எல்லாரும் வாங்கியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் நானும் பாப்பு கூட இனி ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காங்களா பாப்பு? இவங்க தான் பாப்பு. சாரி. ஏன் பாப்பு இல்ல, ஆக்சுவலி என்ன ஆச்சுனாங்க, நேத்து எங்க வீட்ல இருங்க, நான் இன்னும் முடிக்கவே இல்லைங்க. நான் சொல்லிடுறேன். இருங்கங்க, இதான் மாப்பிள ஒரு அன்புலிக்கா பிரச்சனை பண்ற கப்புள்ஸ் இவங்க. எங்க வீட்ல பாப்பு நேத்து இருங்க, வந்து நான் முடிக்கவே இல்லைங்க இன்னும். யூ ஷட் அப். What do you speaking? ஓகே. நேத்து வந்து எங்க வீட்ல வந்து ஒரு டிஸ்கஷன் போச்சு. இப்போ நம்ம இந்த சென்னை ஹோம்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, இத்தனை ஃபெசிலிட்டியோட இருக்கு, எல்லாமே கிடைக்குது அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னோட மாமியார் வந்து நான் போய் அங்க இருக்கட்டா அப்படின்னு ஆசையா கேட்டாங்க என்ன பார்த்து. நீங்களும் நானும் தங்கவான்னு கேட்டீங்களா? நான் என்ன சொல்லிட்டேன்னா, நீங்க வேணா இங்க இருந்துக்கோங்க, நானும் என் ஹஸ்பண்ட் போய் அங்க இருந்துக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ஜாலியா லைக் நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கிறதுனால இன்னும் ஹாப்பியா இருக்கு, நாங்க போய் இருந்துட்டு வருவா, நீங்க என் பசங்களை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணோம், மாஸ்டருக்கு கால் பண்ணி என்ன மாஸ்டர் பண்றதுக்கு என்ன சொல்யூஷன் நாங்களா, நீங்க ஃபேமிலியோட வந்துருங்க அங்க இருந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கேஸ் ஆஃப் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்களே ஆஃப் பண்ணி தரோம், நீங்க வீடு திறந்து விட்டு போனா போதும், நாங்களே அதை பார்த்துப்போம். உங்களுக்கு எனி கொஸ்டின் ஏதாவது வேணும்னா ஜேஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நீங்க வச்சிருக்கோம். நீங்க உங்க ஹஸ்பண்டை மட்டும் பேசி ஆஃப் பண்ணா போதும், வீட்ல இருக்க எல்லாத்தையும் நாங்களே ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆமா, அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் நாங்கள் கூட ஒரு வீடு புக் பண்ணலாம் பாப்பு, நம்ம அந்த ஐடியாவில் தான் இருக்கோம். வரும்போதே நம்ம வந்து நம்மளும் ஒரு வீடு புக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பாப்பு, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்கே ரிட்டையர்மெண்ட் ஹோம் சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரு நாள் வயசாக தான் போகுது. வயசாகும் போது நமக்கு என்ன தேவை ரொம்ப முக்கியங்கிறது எல்லாமே பார்த்து இங்கே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து 24/7 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இங்கே இருக்குதுங்கிறது ரொம்ப 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 சூப்பர்பான ஒரு விஷயம். அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போகும்போது ஆம்புலன்ஸ் கால் பண்ணி, அவங்க டிராஃபிக்கில் சென்னை டிராஃபிக் பற்றி உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்து அம்மா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து எப்போவுமே நம்ம ப்ராப்பர்ட்டிலேயே இருக்குங்கும் போது இதை விட வேறு என்ன ஒரு ஃபெசிலிட்டி வேணும் இல்லையா? ஸோ அண்ட் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. இப்போ 2 பேருமே ஒர்க் போகிறோம். என்னோட மாமியாருக்கு வந்து ஒரு ஏஜ் ஆயிருக்கு. அவங்க வந்து குழந்தைங்கள பார்த்துக்கும் போது அவங்க குக் பண்ணி சாப்பிட முடியாது. டெய்லியுமே நீங்கள் நம்புவீங்களா தெரில, டெய்லியும் நாங்கள் வீட்டில் சமைச்சதே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வேலைக்காரங்க ஒருத்தர் நம்பி வந்தாலும் ஒரு ஓல்டாக இருக்காங்களே அப்படின்றதுக்காக எங்களுக்கு எப்படி யார் அந்த நம்பிக்கை, எப்படி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை நம்பி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்விக்கியில் இப்படி ஆர்டர் பண்ணி ஏன் சமைக்க முடியலங்கிற பாப்பாவெல்லாம் பார்த்துக்கணுன்றது. வீட்டில் 2 வாண்டுங்க இருக்கு, அந்த வாண்டுங்களை பார்த்துக்கணுன்னா அம்மா வந்து அவங்க சிங்கிள் விமனாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க 2 பேர் ஒர்க் பண்ணுறதுனால. ஸோ குக்கிங்கும் பார்த்துட்டு இந்த 2 பேர்த்தையும் பார்க்கறதுங்கிற கஷ்டமா இருக்கு. ஆனால் இதுக்கு எங்க சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னு நினைக்கும் போது சென்னை ஹோம்ஸ் வந்து மாஸ்டர் வந்து வேற லெவல்ல இங்கே வந்து எல்லாமே ஃபெசிலிட்டி உள்ளே இருக்கிறதுனால எதுக்குமே பயப்படவும் வேணாம், ரொம்ப நம்பிக்கையாக ரொம்ப சேஃபாக அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கான ஒரு ப்ராப்ளமே தீர்ந்தா மாதிரி இருக்கு. ப்ராப்பர்ட்டி விட்டு வெளியில போகவே வேணாம் போல இருக்கு. எல்லாமே ரிட்டையர்மெண்ட்டுங்கும் போது வேலையும் கிடையாது, நம்ம வண்டி எடுத்துட்டு போய் பெட்ரோல் போடுறதா வெளியில போகணும், அதுவும் அவசியம் இல்லை. எல்லாமே தியேட்டர் உள்ள இருக்குங்கறாங்க, மெடிக்கல் ஷாப் என்ன இல்ல எல்லாமே இருக்கு. ரொம்ப ஹாப்பி இந்த ஒரு கான்செப்டோட இத வந்து பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு லக்கின்னு ஃபீல் பண்றேன் இங்க வீடு வாங்குனவங்க எல்லாமே. சூப்பர். அது இல்லாமல் வந்து எமர்ஜென்சி அலாம்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அவங்க வந்து ரெஸ்ட் ரூமில் ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆகிட்டா கூட அங்கே எமர்ஜென்சி அலாம் இருக்குது. அந்த வசதியெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா டக்குன்னு ஒரு ஃபோனோ ஏதாவது நம்ம ஹோட்டலில் தங்குற ஒரு ஃபோனுக்குன்னு எதாவது பண்ணிடலாம். பட் இங்கே அந்த எமர்ஜென்சி அலாம் அடித்த உடனே அந்த லாக்கு உள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கான அவங்களுக்கும் அந்த இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படி காப்பாற்றணுன்ற எல்லா விஷயமே சேஃப்டி எல்லாமே உள்ள இருக்கு. சூப்பர். விட்ட புகழ் நம்ம நெய்பரா வந்துருவான் போல இருக்கு மச்சான். நான் வந்துறேன். நீங்க 2 பேரும் வந்துட்டு நீங்க பாப்போ கூட்டின நீங்க நேரா டான்ஸ் இருக்கு, ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இல்ல மாமா வந்தா சிலிண்டர் ஆஃப் பண்ற வேலைக்கு தான் வருவாங்க.
ஏன்னா அது உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு நல்ல ஒரு இது பண்ணியிருக்காங்க, வேற லெவல், சூப்பர். என்னன்னா இன்னும் 20% தான் மீதி பேலன்ஸ் இருக்கு வீடுகள்ல. ஸோ மேபி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொன்னா கூட நீங்க கால் பண்ணி சொல்லி சீக்கிரம் புக் பண்ணி அதுல ஒரு 4% கழிச்சுக்கோங்க, நம்ம புக் பண்ண போறோம். நம்ம புக் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறது உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா மேபி இது சீக்கிரமா இந்த கம்மி பிரைஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க மாதிரி அவங்களுக்கும் நம்மளுக்கு கொடுத்துட முடியும். பிகாஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோம்ஸ்லாம் லான்ச் பண்ணும்போது நிறைய பிரைஸ்ல தான் லான்ச் பண்ணுவாங்க மற்ற இடத்துலலாம். பட் இவங்கன்றதுனால ரொம்ப கம்மி ப்ரைஸில் அந்த மாதிரி லான்ச் பண்ணதுனால இவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்க ஹோம்ஸும் நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணிருங்க, யார்கிட்டயாவது கால் பண்ணி சொல்லணும்னா சொல்லி. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. இப்படியே உங்களை அமிச்சா வந்து நல்லா இருக்காது மாப்பிள்ள. கண்டிப்பா, ஏன் நீங்க கையில மருதாணி gift போட gift-ஓட போறீங்க? போறோம், பிரச்சனை கிடையாது. கிஃப்ட் தரோம், கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் ஆலியா இருக்காங்க. ஸோ அதனால நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் சேர்ந்து அழகா அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி. மாமா எப்படி மாமா இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் வந்ததுல இருந்து பார்த்தது, அந்த லவ் ஏறிக்கிட்டே இருக்கு, குறையவே இல்லை. அப்படியே எல்லாருமே இன்னும் லவ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த லவ் வந்து நிறைய பேர்ட்ட வந்து அதிகமாயிட்டு இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் லவ் பயங்கரமான ஃபேமஸ் இல்லையா? அழகா ஒரு டிஜே ஒரு சாங் போட சொல்லி அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கியூட்டான ஒரு ப்ரப்போசல் பண்ணீங்கன்னா, ஏன்னா நான் அங்க ஒரு சாரை பார்த்தேன், ஒய்ஃப் கை அப்படி அழகா பிடிச்சிக்கிட்டே இருந்தாரு. எஸ், அழகா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவர் வைஃப் கை தானே பிடிச்சாரு, புகழ் மாதிரி வேற யார் கை பிடிச்சாருங்களா? நீங்க 2 பேரும் பேசுனா நீங்க 2 பேரும் பேசுங்க, என்ன எதுக்கு இல்ல மாமா இங்க அதனால வந்து அந்த மாதிரி எங்களுக்கும் பார்க்கணும். கண்டிப்பா ஒரு ஏதோ ஒரு படத்துல கை பிடிக்கணுமா? இப்ப இல்ல கை பிடிக்க வேணாம், நான் சொல்றத கடை பிடிக்கணுமா? அது பிடிச்சிட்டா உனக்கு கல்யாணம் ஆகணும். பாத்து யாருப்பா அவரு விட்டு ஐவேஸ்ல ஆட்டோ பிடிப்பாரு. நாங்க ஒரு சாங் போடுறோம், சாங் போடுறீங்க, நீங்க அப்படியே ரொமான்ஸா 2 பேரும் டான்ஸ் ஆட்டு மாமா. அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது டயலாக் பேச வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. கலா மாஸ்டர் கிட்ட சொல்லி அனுப்புறதுன்னா இவங்க சஞ்சீவும் ஆலியா வராங்க இல்லையா, அவங்கள ஏதாவது ஒரு லவ் ப்ரப்போசல். அப்ப வந்து நான் வேணா வேலைக்கு போனதுக்கு நீ தான் நினைச்சா தப்பு இல்ல, வாழ்ந்தா பேசுறீங்க மட்டும் அம்மா சித்திரம் அப்பம் கரும் போயிடாத சொல்லி ஏதாவது தலைவர் பண்ணி விலகான வச்ச மொழியை கொண்டே அப்படி அதை மாப்பிள்ளை சொல்லுவோம். நீ போயிட்டு தங்கத்துல சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணது அப்படியே ஒப்பிச்ச கை. சரி ஓகே, இதே டயலாக் வந்து சொல்ல வைக்கலாமா? இப்ப பாருங்க ஸ்பாட்ல பண்ணுவார் பாருங்க. என்ன பண்ணணும்? ஈஸியா போயிடலாமா? ஈஸியா போகலாம். அவங்க தான் வந்து ராஜராணி படத்துல வர நயன்தாரா, நீங்க தான் ஜெய். ஜெய் 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 சேர்ந்துருவீங்க. அவங்க சொல்றாங்க, போடா உனக்கு தேன்மொழி கனிமொழி ஏதாச்சும் வாக்கிய வரப்ப கிடையாது. எனக்கு அப்பனா தாங்க பயம், மத்தபடி ஐ லவ் யூங்க. எங்களுக்கு பயமா இருக்கு அப்படி இது வரேன். ஓகே, அது ரெடியா? கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டல அப்படி சொல்லிட்டு லவ்வா ஆக்ஷன். டேய் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டல, போடா போ, ஊரு பக்கம் போய் தேன்மொழி கனிமொழி எவ்வளவு இருப்பா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. டா 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 தே போலியா உங்கள் அதுல ஒரு டாடா தான் போடுவா, நீ என்ன டா 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 கிடைச்ச வாய்ப்பெல்லாம் உள்ள போடா. மேடம் நீங்க சீரியல் டிஷ் தானே நடிக்கும் போது தெரியுது. இல்ல மேடம் இவ்வளவு வேணாம். ஒன் மோர் ஏன்னா ஹீரோவே ஸ்டக் ஆயிட்டாரு. ரெடியா? ரெடி ஆக்ஷன். நல்லா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மேடம், பேக்ல போய். என்ன டயலாக் பேச மறந்துட்டேன். போடா நமக்கு ஏதா வாக்கிய வரப்பல தேன்மொழி. ரெடியா? சீரியல்ல ப்ராம்ப்ட் வாங்கியே பழகிட்டோம். இப்போ நீ ப்ராம்ப்ட் சொல்வீங்களா, அவங்க அப்படியே வாங்கி அடிப்பாங்களா? எனக்கும் சேர்த்து போடா போ. கேர்ளாவே மாறிட்டானே. ஓகே, கேர்ளுக்கு தொண்டை கட்டி இருக்கு. கம் ஆன். ஏய் புகழ் ப்ராம்ப்ட் பண்ணு. ஓகே, போடா போ. எங்கேயாச்சும் தேன்மொழி கனிமொழி எவ்வளவு இருப்பா அவளை போய் கட்டிக்கோ. நான் அவனுக்கு செட்டே ஆக மாட்டேன். ப்ராம்ப்ட் வாங்கி பேசுமா? தம்பி உனக்கு ப்ராம்ப்ட் பண்ணுமா? ஆமாங்க எனக்கு ஆலியா மாமா மாமா எமி ஜாக்சன் வீடியோக்கு எலி கடிச்ச ஸ்பீக்கர்ல வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு. என்ன மாமா அது? மேடம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க. அவங்களே பண்ணிட்டு மாமா. போதும், வேற ஏதாவது புதுசா பண்ணலாம். புதுசா அவங்க தேவசேனா பண்ற, நீ கட்டப்பா பண்றியா? மாமா அவங்க 2 பேரும் பண்ணிட்டோம், அடுத்து பாட்டு வரும், ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடும், இதே பண்ணிட்டோம். ஓகே நீங்க இத பண்ணுங்க மேடம். உங்களுக்காக ஒரு சாங் போறோம், அப்படியே மைக்ல வச்சு டயலாக் மட்டும் ரொமான்ஸ். கம் ஆன் ஆக்ஷன். ஆக்ஷன் டயலாக் ஆக்ஷன். உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு இருப்பா, அவ தான் செட் ஆவா, என்னெல்லாம் செட்டே ஆக மாட்டே. போடா. என்னெல்லாம் செட் ஆக மாட்டீங்களா மேடம்? ஒரு நிமிஷம் போடுங்க மேடம், உங்களுக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க மேடம். செட் ஆக மாட்டீங்களா? இந்த பக்கம் முடிய எடுத்துங்க மேடம். பேச்சு மாற கேமரா ரெடி. செட் ஆக மாட்டேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். அப்படி பேச்சு மாற கூடாது. பேச்சு மாற மாட்டேன். ரைட். நீ எங்க கனிமொழி தேன்மொழி எல்லாம் கூப்பிடுங்க. சூப்பர். பாரு 2 ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு கிளம்பறா. எதிர்பார்க்கல. எதிர்பாராததை எதிர்பாருங்க. சூப்பர். அந்த பாட்டிலே ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் கூட எப்படி இருக்கணும்ன்ற ஒரு இது கத்து கொடுத்துட்டீங்க. நாங்க ஒரு சாங் போடுறோம், 2 பேர் ரொமான்ஸா ஒரு சின்னதா ஒரு டான்ஸ் பண்ணு. ஆடியோ பையனா நீ? டிஜே ரெடி மாப்ள?
கைத்தட்டல் கொடுக்கலாம் ஃபார் சஞ்சீவன். ஆலியா இதே மாதிரி 2 பேரும் ஒத்துமையா எப்பயும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். சூப்பர் மாப்பிள. ஓகே மாமா, தேங்க்யூ. சூப்பர் மாப்பிள. சூப்பரா ஆனாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஃபார் கியூட் கப்பல். சூப்பர், எல்லாரும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். சூப்பர் மாப்பிள, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி ஓகே. சரி ஓகே மாப்பிள, மாமா. சரி இப்போ எங்க இருந்து யாராச்சும் ஒருத்தவங்களை கூட்டு ஒரு நடிக்க சொல்லி சரி, பாப்போமா? அழகா ஒரு சின்ன சூப்பரான விஷயம் பண்ணலாமா? சின்ன விஷயம். ஓகே. இங்கேருந்து என்னன்னா வந்து இங்க நிறைய பேர் வந்து அவ்வளவு கியூட்டா இருக்காங்க, அவ்வளவு சூப்பரா ரியாக்ஷன் அழகா கொடுக்குறாங்க இல்லையா? இங்கேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம செலக்ட் பண்ணி அவங்கள வந்து டயலாக் பேச வைப்போமா? டயலாக் பேச வைக்கலாம். எதுக்காகன்னு சொல்ல வைக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்கேருந்து யாராவது மாஸ்டர் உங்க கையால யாராவது வாங்க சார். கல்யாண மாலை. ஐயோ சார், ஒரு சின்ன ஒரு நாங்க ஆடிஷன் சார். ஆடிஷன் நடக்குதுங்க. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்க பேரு? டாக்டர் சூசன். சூப்பர். எங்கேருந்து வரீங்க? இங்கதான் கொட்டிவாக்கம். கொட்டிவாக்கம். நைஸ் மேடம். என்ன பண்றீங்க மேடம் நீங்க? நான் டாக்டர் and I run the Hindustan College. Hindustan College. What doctor madam? Conductor. Conductor. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க, அர்ச்சனை பண்ணிடுறேன் நானே. இல்ல அந்த மாதிரி எல்லாமே சொல்றீங்க அவன் கேட்க பட் நல்ல சூப்பர் மேடம். சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு ஆக்டிங் ஸ்கில்ல வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். நீங்க என்ன வாட் டாக்டர்னு கேட்டேன்னு சொன்னீங்க? கண்டக்டர்ன்றாங்க. நீங்க எங்க ஊர்ல கண்டக்டர்னு கேட்க போறீங்க? ஃபாஸ்டா ரைட்டிங்க. நான் மைண்ட் அப்பவே புடிச்சிட்டேன். சரி நான் கேட்க வந்தாங்க ஆக்சுவலா. கரெக்ட்டா? கரெக்ட். டாக்டர்னு எங்களுக்கு என்ன தெரியும்? புகழ், உங்களோட ஆடிஷன் முடிச்ச உடனே இவங்க கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. நீங்க என்ன டாக்டர்டா? ஷெரீன் மாதிரி பேசணுமா நீங்க? சூப்பரா பேசுவாரு. ஆனா பேபி ஓ மை காட், ஆனா இது கீழ உட்கார்ந்து சீராம் சாடா அதான் கேட்டியா? ஆமா இது மாதிரி தோமா. டாடா சிக்கு பிக் பாஸ். சொல்லுங்க மேடம். வந்திருக்கீங்க எங்க காலேஜுக்கு? வந்திருக்கனா? எது கேண்டீன் இன்சார்ஜ் வேலைக்கா? டேய் காலேஜ் பேருமா? ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கல்ச்சரல்ஸ்க்கு. கல்ச்சரல்ஸ்க்கா? எந்த காலேஜ் மேடம்? Hindustan College of Arts. Hindustan. நம்ம இது படூர்ல. படூர். என்னுடைய முதல் ஈவென்ட் படூர் Hindustan காலேஜ் தான். அப்படியா? ஃபர்ஸ்ட் போனது. போன வாரம் மீனமாங்க ஜெயின் காலேஜ்னு. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இது ரொம்ப வருஷம். ஃபர்ஸ்ட் நானும் ரக்ஷன் போனோம்ல சீசன் 1. சீசன் முடிச்சிட்டு பச்சை கலர் 2019. 2003 இல்ல மாமா, சீசன் கலக்க போய் 2003ல தான் ஆரம்பிச்சாங்க. சூப்பர். இவங்கள கூட்டத்துக்கு என்னது அவங்கள என்ன பேச சொல்றான் ஒரு இல்ல ஆக்சுவலா என்னன்னா மேடம் வந்து கொஞ்சம் ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. கலா மாஸ்டர் கை காமிச்சிருக்காங்க. ஒரு சின்னதா அவங்க 2 பேருக்கு தான். ஓகே. அப்ப நான் டாக்டர் என்ன கண்டக்டர் மேடம் எனக்கு கண்ணு தெரியல மேடம் நீ போனா அவங்க பாப்பாங்களா? அது நீங்க தனியா என்னடா பண்ணிக்கீங்க. இங்க வந்து ஒரு சீனோட ரீக்ரியேஷன் நம்ம பிளான் பண்ணி தரோம். அவங்க 2 பேரும் சூப்பரா ராஜராணி சீன் அழகா பண்ணாங்க இல்லையா? ஓகே. அதே மாதிரி நீங்க 2 பேரும் சீன் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க தான் அலைப்பாயுதே படத்துல வர மாதவன். என்ன அதுக்கு என்ன நாக்குல கட்டியா? ஏய் சக்தி அதானே? அதேதான். நீங்க தான் வந்து ஷாலினி மேடம். படம் எல்லாம் தெரியாது. இல்ல மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச படம் சொல்லுங்க. அத நான் நினைச்சதா. இங்க பாருங்க மேடம். அவ சீதா அந்த அப்படி போமா? டேய் இருப்பா, டயலாக் கொஞ்சம் பார்த்தா அடுத்து பேசலாம். நீங்க தான் வந்து மாதவன் சார், இது ஷாலினி மேடம். நீங்க வந்து ட்ரெயின் போயிட்டே இருக்கு. ஏ சக்தி நீ அழகா இருக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ண நினைக்கல, பட் இதெல்லாம் நடந்து போது பயமா இருக்கு அப்படின்றீங்க. உனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமே வேணாம், நான் நான் ஆல்ரெடி லவ் பண்றேன். இதான் உங்க டயலாக். ஓகேவா? நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன் மேடம். ஓகே. ட்ரெயின்ல வரீங்களா? வாங்க. ஏன்டா ட்ரெயின் ஸ்டேஷன்ல நிக்குது, ஏன்டா ஓடுற? இந்த ட்ரெயின் மூவே ஆன் பண்ணல, நான் தான் டைரக்டர். போ. சூப்பர். மாணிக்கணும் சார். ரெடி சார். சுக்காபி நீங்களாப்பா? விக்கிற பையனா? சக்தி. என்ன சக்தி? டாடா தொட்டால் பொம்மன சக்தியா? இல்ல சார், மாதவன் சார். என்ன மாதவன்? மிடில் கிளாஸ் மாதவனா? மிடில் கிளாஸ் மாதவன். ஐயோ வாய்ஸ் மறந்துட்டேன். ஐ சக்தி. இது நீ சொல்லுங்க. நீங்களும் எல்லாம் 1 கோடி சொல்லுங்க. நீங்களும் எல்லாம் 1 கோடி. சூர்யா சார் வாய்ஸ் பா. சூர்யா சார் வாய்ஸ் எடுத்தேன். ஆமா. எனக்குள்ள எவ்வளவு தரமா? இல்ல நீங்க டக்குனு வந்துருங்க. நான் வந்துறேன். நீங்க மேடம் ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க. மேடம் நீங்க ட்ரெயின்ல இந்த இப்படி உட்காருங்க ட்ரெயின்ல. சீட்ல உட்காரல. சீட்ல உட்கார்ந்தீங்க. சாரி மேடம், சாரி மேடம். என்ன செயினை பிடிச்சி இருக்கீங்களா ட்ரெயின் வேணாம் இவர் வரதுக்கு? இல்ல இப்படி பிடிக்கிறாங்களே. கீழே உட்கார்ந்திருக்கீங்க, செயின் பிடிச்சிங்க. நீங்க உட்கார்ந்து மேடம் கீழே உட்கார்ந்துருங்க. மெட்ரோ ட்ரெயின். ஓகே. டிக்கெட் எடுத்துட்டாங்களா கேட்டுக்கோ. ஏன் நீனே வந்து டீட்டெயிலா வர போறியா? நீ லவ் சொல்ல வர, டிக்கெட் செக் பண்ண வரல. ரெடி சார். ஃபோன் கீழே விழுது பாருங்க. சும்மா சொன்னா பாப்பியா? உனக்கு பொண்ணு தானே மைனு. என்ன நீ எது சொன்னா? சாரி சார். ரெடி சார், பண்ணிடுறேன் சார். யாரு இவன் ட்ரெயின்ல யூ டர்ன் அடிக்கிறான்? கம்பி பிடிச்சி. ஓகே. சக்தி சார் நீங்க என்ன ஊர் போனோம்? என்ன ஊர் போனீங்க? கடம்பாடி. அந்த ட்ரெயின் சார். சரி பேசுங்க. ஐ சக்தி
நீ இவ்வளோ அழகா இருப்ப நினைக்கல. ஆனா ட்ரெயினுக்கு வெளில இருந்து நீ பேச நீ உள்ள போயிட்ட. ஐ சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. இதெல்லாம் இந்த வயசு தானே தியேட்டர்ல படம் போறது முடி நுரையீரல் பஞ்சு போன்றது. ஏண்டா யாரையும் சரி பேசு. ஐ சக்தி நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துட்டு போட் பயமா இருக்கு. எனக்கு உன்னை பிடிக்கல. சத்திய பற்றி சொல்லு. என்னையே பிடிக்கல, நீ தனியா போய் மாட்டிப்ப. சொல்லு. எனக்கு வேற யாரையோ பிடிக்கும். யாரு? எனக்கு ஒண்ணு இப்ப பிடிக்கல, எப்பயோ பிடிச்சிச்சு. பாருங்க ரொம்ப நாளா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கா. ஓகேவா? டேய் நான் பொண்ணு தானே தெரியல, பொண்ணோட அம்மாவை தெரியலடா. கம்முடுறா. ஏன்னா ஒரு டாக்டர் அப்புறம் நாளை இல்ல மேடம் நீங்க பேசுங்க மேடம். கண் செக்கப்புக்கு வாங்க. கண் செக்கப்புக்கு வருவா. ஓ ஏதாவது லைட்டா சொல்லுங்க அவருக்கு. சொல்லுங்க. ஏன் என்ன பிடிக்கல? நீ வேடு வேடு நான் நினைச்சு வந்ததுக்கு நீ தர பாராட்டு பெருசா. வேற என்ன டயலாக் சொல்லணும்? சொல்லுங்க. உங்களை பிடிக்கல. ஏன்? எனக்கு உங்களை முன்னாடியே பிடிச்சிருக்கு. முன்னாடியே பிடிச்சிருந்தது. அப்போ நீங்க இப்ப லவ் பண்றீங்களா? இப்போ இல்ல முன்னாடியே. அப்ப இப்ப பிடிக்கல. ஐயோ ஏமாமா உங்க ரியல் கேரக்டர் தெரிஞ்சிச்சா? நீங்க போலாம். தேங்க்யூ. அப்படியே ஒரு பாட்டு போடுங்க. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே டான்ஸ் பண்ணிடுங்க. டான்ஸ். ஓகே ஒரு பாட்டு போடுங்க டிஜே. இந்த ஓப்பனிங் மூவ்மெண்ட் படி செருப்பு போடும்போது கரப்பா மூச்சு வந்தா ஏய் சூப்பரா. இல்ல அது மாப்பிள்ட்ட ஒரு இன்ஸ்பெக்ஷன் தான் எனக்கு. இன்ஸ்பெக்ஷனா? அவன் எடுத்து போ பாரு கடைசி பஸ் விட்டா மாதிரி பாவம் பரிதாபமா நிக்கிறாங்க. நீங்க வாங்க மேடம். நீங்க தங்க வாமா ஓடியா. என்னமோ உங்க அண்ணன் பொண்ணு மாதிரி கூப்பிடுறாங்க. மனசெல்லாம் பந்தலிட்டு மல்லி கொடியாக முன்ன வைப்பேன். அவங்க புருஷன் அக்திய தீட்டி உன் கழுத்துல நேரா வைப்பார். சாரிமா தெரியாம பாடிட்டேன். அந்த வாய்ஸ்ல பாடுங்க. ஏடாவா அப்படி வேணுமா? ஓகே சூப்பர். அடுத்து வந்து சூப்பர். ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுத்தலாம் ஃபார் புகழ். சூப்பரா பண்ணீங்க புகழ். தேங்க்யூ நல்லா பண்றீங்க. அடுத்தபடியா வந்து அதே மாதிரி ஒரு சிறப்பான பாடல்களை பாடுவதற்காக ஒரு மிகப்பெரிய கைத்தறி லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீராம் சார் அவர்கள். ஆரம்பத்திலிருந்து கூடவே பாடின அகிலாக்காக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். அற்புதமான பாடல்கள்லாம் பாடினாங்க. வேற இல்லை, உங்களை குரலை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. கீழே உட்காந்து கேட்டுட்டு இருந்தோம். அப்போ போய் கேட்டுட்டு இருக்கீங்களா? பேசி முடிச்சிடுறேன் ஐயா. கேட்டுட்டே இருங்க, நான் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்லை நீங்கள் அமர்ந்துருங்க. குரலை கேட்கணும்னு சொல்லி நம்பர் வாங்கிட்டு நைட்டில் கால் பண்ணி குரல் கேட்பாப்ல. அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான நபர் இவர். ஸோ நம்ம நிறைய பேசலாம். மாமா இன்னைக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வந்து சாவி வழங்கும் விழா. தமிழில் சொன்னால் இனாகிரேஷன் செரிமனின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுவோம். ஸோ அது வந்து நாங்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு முன்னாடி அந்த ஹோம்ஸ் இருக்கு. ஸோ அதில் புக் பண்ணவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து நம்ம சாவி கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் வந்து சாவி வாங்க போறாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆட்கள், அதாவது இன்னைக்கு நமக்காக வந்திருக்கிற நம்மளுடைய டீம் எல்லாரையும் கூப்பிடலாம். ஓகே, ஒரு மிகப்பெரிய கைதட்டல். லெட்ஸ் வெல்கம் கலா அவர்கள், ஆலியா, சஞ்சு, ஸ்ரீராம் சார், மேடைக்கு வரணும் சார், அகிலாமா. இந்த விஷயம் அகிலா தங்கச்சி வாமா, தப்பாத்துக்காது அம்மா. நான் ஒன்று அப்படி முழிக்கிறாங்க நம்மளே அம்மா. வாங்க. இந்த விஷயம் சிறப்பாக போயிட்டு இருக்குது. முக்கியமான காரணமாக இருக்கிற ஜெயஸ்ரீ மேடம் அவர்களே ஒரு மிகப்பெரிய கைத்தொழில் மேடை கழிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தொழில் கொடுத்துலாம் ஃபார் ஜெயஸ்ரீ மேடம். ஜெயஸ்ரீ மேடம், இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வீடை வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? எல்லாரும் நம்ம வர வச்சோன்னா அப்படி ஒன்றா நிற்க வச்சு நம்ம வந்து சாவி கொடுத்து அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக மகேஷ் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். மகேஷ் சார், மகேஷ் சார் என்னுடைய கிரஷ்.
என்னுடைய கிரஷ் மகேஷ் சார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுக்கலாம். மகேஷ் சார் யாருன்னா நம்மளுடைய கலா மாஸ்டருடைய கணவர். அதாவது ஒவ்வொரு அவர் பேட்டா கொடுக்குறப்ப பார்க்கலாம், அதுக்கப்புறம் சேட்டா எங்க இருக்காருன்னு தெரியாது. வாங்க. ஒவ்வொரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பெண்ணுடைய வெற்றிக்கு முன்னே ஒரு ஆண் இருக்காரு. ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தல கொடுத்தாங்க சேட்டா. பாலா, அதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேரை நான் கூப்பிடணும். கூப்பிடலாங்க. நிஷா நிஷா, அவங்க டாக்டர் ஜெய்ஸ்ரீ நிஷா அண்ட் ஐஸ்வர்யா. கிளாப் பண்ணலாமே. சூப்பர். ஜெய்ஸ்ரீ மேடம் உடைய டாட்டர்ஸ். அம்மா அங்க இருக்காங்க, அம்மாக்கு மேடை ஏற முடியாது, அதனால அங்கதே அம்மா ஆசீர்வாதம். ஏற முடியும்னா வாங்கம்மா, அம்மா வாங்க வாங்க. ஏற முடியுமா? ஓடியாங்கம்மா ஓடியாங்க. இப்படிதான் இருக்கணும் ஒரு அம்மா. பாருங்க, ஒரு கிளாப் பண்ணலாமே. அம்மாவால ஏன் முடியாது? அம்மா விட்டா என்னம்மா? வாங்க. ஆஹா, பிரான்ஸ் டீம்ல ஃபுட்பால் கோல் கீப்பரா கூட விளையாடுவாங்க. அவ்வளவு எனர்ஜியா இருக்காங்க அம்மா. வாங்க. ஹாய்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லம்மா. சே, ரொம்ப சூப்பராக இருக்குது. அம்மானோட தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே அதாவது தனுஷ் சார் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான், அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷல். கண்டிப்பாக நான் ஒருத்தர் கேட்கணும்னு நினைக்கிறேன். கலா மாஸ்டர், நீங்கள் சொல்லுங்கக்கா, உங்களுக்கு அம்மா எவ்வளோ ஸ்பெஷல்? எனக்கு அம்மானா உயிர். அம்மாவுடைய டாட்டூவே வச்சுருக்கேன். தாய் தந்தையை நம்ம வந்து வாழ்க்கையில் மதிக்கணும். தாய் தந்தை இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. ஆனால் இப்போ நம்ம காதலர்கள் நம்ம சொல்கிறோம்ல, ஆக்சுவலி வந்து சின்ன வயசில் லவ் பண்ணுறது வந்து அது வேற மாதிரி ஒரு லவ். அதுக்கப்புறம் கடமைக்கான லவ். அதுக்கப்புறம் குழந்தைங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அது வேற லவ். ஆனால் லாஸ்டா ரிட்டையர்மெண்ட் வச்சு லவ் பண்ற பாத்தீங்களா, அதுதான் உண்மையான லவ். அந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பாசம், அந்த ரிட்டையர்மெண்ட்ல நம்மளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு பண்றது, அது ஒரு சந்தோஷமான விஷயம். என்னோட அப்பா அம்மாவை வந்து நான் ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு என்னோட அப்பா அம்மா வாயால நான் வர வச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இந்த அளவுக்கு நம்ம இங்க இருக்கோம்னா அதுக்கு வந்து தாய் தந்தையை நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாது. அவங்களே தப்பு செஞ்சாலும் நாமளே போய் மன்னிப்பு கேட்கணும், தவிர அவங்கள மன்னிப்பு கேட்கற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா தாய் சிறந்தது கோவிலும் இல்லை. அதனால என்னோட அம்மானா எனக்கு ரொம்ப உயிர். சூப்பர் சூப்பர்க்கா. அடுத்து ஆலியா, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா உங்களை பத்தி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் சமீபத்தில். நீங்க வாங்கின வீட்டுக்கே வந்து ஒருத்தருடைய அம்மா அப்பாவுடைய பேரை வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்களா? நம்ம கிட்ட காசு அப்போ இல்லை பேடா. ஸோ அது விற்க வேண்டிய சூழ்நிலை. விற்று அப்பாக்காக ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணோம். எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணாலும் கடைசியில் காப்பாற்ற முடியல. ஸோ அதெல்லாம் பாப்புகிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்டு பாப்பு வந்து நம்மனால ஒரு வீடு இன்னைக்கு ஒரு வில்லா கட்ட முடியுது சென்னையில் அப்படிங்கும்போது அதுவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். அந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு நிறையா பேர் டிஸ்கஸ் பண்ணிடுவீங்க வீட்டில். ஸோ எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், நம்ம ஆலியா சையத் அப்படின்னு வச்சிடலாம், சையத் ஆலியான்னு வைக்கலாம், இல்லை நம்ம குழந்தைங்க பேர் ஐலா சையத் வைக்கலாம், இல்லை ஐலா அர்ஷ் மஞ்சில் அப்படி எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டுருக்கோம். இதை பிளான் பண்ணும்போது எங்கள் அம்மாவும் இருக்காங்க காரில் தான் பேசிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பேசி முடிச்சிட்டோம். ஹவுஸ் வார்மிங் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, சர்ப்ரைஸாக நாங்கள் நேம் போர்டெலாம் ரெடி பண்ணி கர்டன்ஸ்லாம் போட்டு அந்த கர்டனை அம்மா கையாலேயே ஓப்பன் பண்ண வச்சோம். ஸோ அம்மா ஓப்பன் பண்ணோடனே அதை பார்த்து உடஞ்சிட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்தது எங்கள் அம்மா அப்பாவோட பேர். ஸோ அது வந்து எங்கள் அம்மா எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இந்த ஐடியா கொடுத்தது வந்து நான் வந்து இது பண்ணியிருந்தேன்னா அது இவ்வளோ ஸ்பெஷலாக இருந்திருக்காது. இந்த ஐடியா கொடுத்ததே வந்து என்னோட மனைவி. ஸோ அது ரொம்ப 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 ஸ்பெஷல். நான் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தாட் எடுத்துகிட்டு வந்து ஓகே நம்ம வீட்டுக்கு அவங்க மாமனார் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இன்சிஸ்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட்டு. தட்ஸ் கிரேட். சூப்பர் ஆலியா, சூப்பர். Thank you so much. ஆனா மெயினா ஒரு ஆள்கிட்ட கேட்கணும். நான் ஒண்ணே கேட்கணும் முக்கியமா. புகழ், நீங்க சொல்லுங்க. இல்லை, அம்மானா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இன்னுமே அம்மா மேலே எனக்கு லவ் பயங்கரமாக இப்போ வரையும் வந்தது காரணம், என்னுடைய மனைவி வந்து பிரசவ வழியில் இருந்தப்போ நான் உள்ளே இருந்தேன், பிரசவ வார்டு உள்ளே இருந்தேன். என் மக பிறந்தப்போ என் மனைவி எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை நான் கண்ணெதிர பார்த்தேன். அந்த வழியே ஒவ்வொரு ஹஸ்பண்டும் உள்ளேருந்து பார்த்துட்டா அம்மாக்கோ மனைவிக்கோ யாருக்கும் துரோகம் பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் வராது, அவங்கள வந்து திட்டணும் கூட தோணாது. ஏன்னா ஈஸியாக சொல்லிவிடுவோம், பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃபுன்றுவாங்க.
மொத்தமாக 24 மணி நேரம் வேலை செய்கிறதே மனைவிகள் மட்டும்தான் வீட்டில் இருந்து. அதை யாருமே சொல்ல மாட்டோம். இதெல்லாம் பார்த்து என் மகளை இன்றைக்கி தூக்கி வளர்க்குறப்ப என் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இன்றைக்கி வளர்க்குறது. இந்த உலகத்தில் அம்மா அப்பாவை தவிர வேறு யாரும் நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அந்த குழந்தை எப்படி வேணால் வாட்டவர் குழந்தை எப்படி வேணால் இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த குழந்தை தான் ஹீரோ ஹீரோயின் எல்லாமே. அம்மா அப்பாவுக்கு அவங்க தான். கோயிலுக்கு போனாலும் அவங்க வேண்டிக்கிறது ஒன்று, என் பிள்ளை எந்த கஷ்டம் தான் எனக்கு கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காது வேண்டிக்கிற ஜீவன் அப்பா அம்மா மட்டும்தான். ஸோ எல்லாருமே சொல்கிறேன், அப்பா அம்மா மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க இல்லைன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கடவுளை நம்ம நேரில் பார்த்ததில்ல, அம்மா அப்பா தான் நமக்கு கடவுள். ஸோ அவங்கள இருக்கிறப்பே நல்லா பார்க்கணும். அவங்க போனதுக்கப்புறம் ஐயோ அம்மா போயிட்டாங்களே அப்பா போயிட்டாங்களே ஃபீல் பண்ணுறத விட இருக்கிறப்பே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் கேளுங்க. ஒரு தடவை போய் உங்கள் அப்பாட்ட கேளுங்க, அப்பா எதாவது வேணுமான்னு கேளுங்க. அவங்களுக்குள்ளேயும் ஒரு குமுறல் இருக்கும், அம்மாவுக்குள்ளே ஒரு குமுறல் இருக்கும். என்றைக்கும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை அம்மா நீங்கள் என்னம்மா சாப்பிட்டியா இன்றைக்கி நல்லா இருக்கியா, சரி ரைட் ஓகே நான் வெளியே போகிறேன் ஊருக்கு போகிறேன் 5 நாள், எல்லாமே நீங்கள் மனசுட்டு பேசுங்க. ஏன்னா அம்மா அப்பா தான் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு இது. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டு உங்களெல்லாம் ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஒரு அண்ணனா ஒரு தங்கையா இப்படி என்ன இங்கே இந்த மேடையில் பார்த்ததுக்கு உங்களோட ஆசீர்வாதம்லாம் எனக்கும் பாலாக்கும் கிடைக்கணுன்றதை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. பாலா, உங்கள் அம்மா. நான் இந்த மாதிரி எனக்கு கருத்தெல்லாம் சொல்ல தெரியாது. எனக்கு பொறுத்தவரையும் ஒரே ஒரு வார்த்தை, ஏன்னா பையனாக நினைக்கிற எல்லாருமே எனக்கு அம்மா தான். ஸோ நான் அப்படி தான். ஸோ எனக்கு அப்படி தான், எல்லாருமே அம்மா தான். எங்கள் அம்மா சொன்னது ஒரே விஷயந்தான், யார் ஏதாவது யோசிக்கிறாங்க, ஒரு மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று புரியல அப்படின்னா அவங்களுக்கு இது ஆறுதல் சொல்லணும்னா கூட பரவாயில்ல, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ அதுதான் நம்மளுடைய வார்த்தை. ஸோ ஹாப்பியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். அதுதான் நம்மளுடைய மேட்ரு. சூப்பர். எமோஷனலாக ஏதாவது போயிட்டோம். இப்போ மெயினாக 2 பேர்கிட்ட கேட்கணும். ஆமாம், ஐஷு அண்ட் நிஷா, உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. நம்ம சென்னை ஹோம்ஸோட ஃபவுண்டருடைய பசங்க பேசினாதான் அதோடைய பவர் தாசி இருக்கும். கரெக்டா? ஒரு கிளாப் பண்ணலாமே எல்லாருமே. Yes, Nisha. Hi, good evening, first of all, and thank you so much for coming. எங்கள் அம்மா பற்றி சொல்லணுன்னா, ஷீஸ் அ வெரி போல்ட் லேடி, சிங்கிள் லேடி. எங்கள் 2 பேரையும் தனியாக தான் வளர்த்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இன்னைக்கு என்னவா இருக்கேனோ அது எல்லாமே எங்கள் அம்மாவால் தான். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பிளெஸிங்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாரதா அம்மா எங்கள் பாட்டிக்கு மட்டும் மகளாக இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே எங்கள் அம்மா மகளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐஷு. சூப்பர். ஹாய், குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு, உங்கள் டைம் எடுத்து இங்கே ஃபங்க்ஷன் வந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் அம்மானாலே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். என் அம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அம்மானாலே எனக்கு முன்னாடி அம்மான்னு சொன்னாலே நான் அழுதுருவேன். அந்த மாதிரி எனக்கு அம்மாவை அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் அவங்க ஹாப்பினஸ் விட நிறைய கஷ்டத்தை பார்த்துருக்காங்க. அண்ட் இது ஒரு கனவாக இருந்துச்சு முன்னாடி ஃபியூ இயர்ஸ் பேக். இப்போ அது ஒரு ரியாலிட்டியாக இவ்வளோ பேர் அதை செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கும்போது இட்ஸ் வெரி 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 ஸ்பெஷல். ஸோ அம்மா ஸோ அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் அங்கே எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒருத்தவங்கள பற்றி நிறைய கதை சொல்லுவாங்க. ஐ திங்க் ஒரு 2 years முன்னாடி வரைக்கும் நான் அம்மாவோட சென்னை ஹோம்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் ஐ காட் ப்ரெக்னென்ட் அண்ட் பேபி வந்துட்டு அப்புறமா நான் அந்த சைட் அப்படியே வேறு பிஸ்னஸில் கன்வெர்ட் ஆகிட்டேன். ஸோ நான் நிறைய பார்த்துருக்கேன் அம்மாவோட. ஸோ தேங்க்யூ ஸோ மச். சென்னை ஹோம்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அம்மாவை அவ்வளோ ஸ்பெஷலாக பார்த்துக்கிறீங்க. ஷி டெல்ஸ் மீ அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ். ஸோ தேங்க்யூ. அவங்க லைஃப்பில் எப்போவுமே இருங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் எல்லாருக்குமே வேணும். தேங்க்யூ. அண்ட் அம்மா, யூ ஆல்வேஸ் ஸ்பெஷல் அண்ட் வி லவ் யூ அம்மா. சூப்பர் சூப்பர். அண்ட் கண்டிப்பாக என்னோட ஃப்ரெண்டை பற்றி நான் சொல்லணும், ஜெயஸ்ரீ. எனக்கு சின்ன வயசில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அம்மா இருக்கிற வரைக்கும் அம்மா தான் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. என்னோடய சிஸ்டரா, ஃப்ரெண்டா, பாப்பி, சாந்தி, ரேகா இவங்கெல்லாம் இருக்காங்க. அண்ட் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு எனக்கு லதா கிடச்சா. அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கும் போதும் லதா மாதிரியே ஜெயஸ்ரீ கிடச்சா. ஆனால் ஜெயஸ்ரீ ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுல அவளுக்கு நான் ஆறுதலாகவும் இருப்பேன், அவளுக்கு நான் உரிமை எடுப்பேன், திட்டுவேன், இப்படி பண்ணு இப்படி பண்ணு. ஏன்னா ஃப்ரெண்டாக இருந்தால் தட்டி கேட்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டை இது பண்ணக்கூடாது, தட்டி கேட்டு இது பண்ணுடி இது பண்ணுடின்னு. அவள் எது இருந்தாலும் அவளோட ஃபீலிங்ஸ் இருந்தாலும் என்கிட்ட தான் ஷேர் பண்ணுவாள். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சதில் ஐ ஆம் ஸோ ஹாப்பி.
அது இல்லாமல் எவ்வளோ கிட்டத்தட்ட 3000 ஷோஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு வந்து நம்ம ஷோ பண்ணுறதுல இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாதுங்க. உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு 4 பேராக இருந்தாலும் சரி, அவங்க தெய்வத்துக்கு ஈக்குவல். ஸோ அதனால தேங்க்யூ ஸோ மச் ஜெயஸ்ரீ. ஐ எம் வெரி லக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதில். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி பாலா சரி, புகழ் சரி, ஸ்ரீராம் சார் அண்ட் சஞ்சீவ் மாஸ்டர் எல்லாரும் கேட்டீங்களா உங்க வீட்டுக்கு என்ன பேரு? உங்களுக்கு அடுத்து தான் வரப்போறேன். அடுத்தது என் நானே ஹஸ்பண்ட் கேட்டு வாங்கிக்கிறேன் பக்கி மாதிரி. ஹஸ்பண்ட் கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து இது வந்து ரொம்ப இறங்கி வேலை செஞ்சாரு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்றது பிகைன் வுட், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட்ஸ் எடுத்து பண்ணதுக்கு வந்து அவங்க பேர் எனக்கு சரவணன். தேங்க்யூ ஸோ மச் சரவணன். வெரி ஷார்ட் டைம்ல ரொம்ப எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு லைட்ஸ் சவுண்ட் ஹரிஷ், தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ் பேக்ல. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த தமிழுக்கு தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்குமே யார் அண்ட் என்னுடைய அசிஸ்டண்ட் குட்டா அண்ட் கண்ணா தமிழ் சொல்லிட்டேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். வாழ்க்கையில் யாருமே மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் எல்லாரும் இம்பார்ட்டம். மறப்போம் மன்னிப்போம்னு ஒரு வாழ்க்கையில் இருந்தால் எல்லாமே சாதிச்சிடலாம் வாழ்க்கையில். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ரீராம் சார் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் அம்மா. எவ்வளோ ஒரு 5 6 ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் 5 6 தேங்க்யூ பாய். நான் ஒரு 2 பேர் பற்றி ரொம்ப முக்கியமாக சொல்லி ஆகணும். ஒன்று கலா மாஸ்டர். கலா மாஸ்டர் எப்படின்னா நான் அவங்களோட எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 31 வருஷமாக பழக்கம். 93 எனக்கு கரெக்டாக மாஸ்டர் 31 வருஷமாக எனக்கு கலா மாஸ்டர் தெரியும். இவங்க ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க கல்யாண டிவியில், குயில் பாட்டுன்னு. எவ்வளோ பேருக்கு தெரியும் இல்லை, எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. பட் அந்த ஷோவில் ஃபஸ்ட்டு என்னை ஒரு வாய்ஸ் ட்ரெயினராக இன்ட்ரடியூஸ் பண்ணது கலா மாஸ்டர் தான். என் மேலே என்ன நம்பிக்கை வச்சாங்கன்னு தெரியாது. பட் அந்த ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கொடுத்தாங்க. ஐ திங்க் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன். அதுக்கு பெரிய நன்றி கலா மாஸ்டருக்கு. அண்ட் ஜெயஸ்ரீ எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது. ஆனால் வாட் எவர் லிட்டில் டைம் ஐ நோன் ஜெயஸ்ரீ, இவங்களோட ஹார்ட் மாதிரி தான் இந்த இல்லமும். சீரியஸாக எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நான் ஆக்சுவலாக இது ரொம்ப எமோஷனல் மூமெண்ட்டாக வேணாம் இன்னும் கேட்டிங்கல்ல, இவங்கெல்லாம் பெருமையாக பீத்திக்கிட்டாங்கல்ல. நான் வந்து இருங்க மாஸ்டர், சிரிப்பும் இருக்கணும் அழுகையும் இருக்கணும். இல்லை வேணாம் மாஸ்டர், இனிப்பும் நிறைய சிரிச்சு அழுக வந்துடும், அது தெரியுமா? ஆமாம் அழுதாலும். பட் இதில் ஷேர் பண்ணிக்கிறது வந்து அவங்களோட ஃபேமிலியை ஷேர் பண்ணிப்பாங்க. இல்லை அதுக்காக தான் நான் இப்போ எப்படி ஹவு ஆலியா ரெக்கமெண்டட் ஹர் இன்லாஸ் நேம்ஸ் டு பி கெப்ட் அஸ் அ நேம் ஃபார் த ஹவுஸ் மாதிரி. எனக்கு யாராவது என்னை வந்து உன் வீட்டுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா மைக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இல்லை சீரியஸாகவே மைக்குன்னு சொல்லுவேன். எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நான் ஆக்சுவலாக ட்ரிப்ளிகேன் ஒரு வீட்டில் இருந்தோம். அதுக்கு வந்து ருக்மணி கிரஹான் பேர் வச்சுருக்கோம். நான் அந்த வீடு கொடுத்துட்டோம் இப்போ. ஆனால் அந்த பேர் அவங்க இன்னும் வச்சுட்டு இருக்காங்க, அந்த கல் எடுக்காமல். நான் யாருக்கு விற்றமோ வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஏன்னா நான் இவ்வளோ தூரம் இந்த லெவல் வர்றது பார்க்கறதுக்கு எங்கள் அம்மா இல்லை, உயிரோட இல்லை. பட் டெஃபினட்டாக நாளைக்கு நான் வீடு கட்டும்போது வீட்டுக்கு மைக்குன்னு தான் பேர் வைப்பேன். மைக் மோகன் இல்லை, மைக்குன்னு வைப்பேன். அண்ட் நான் சேட்டாவை கேட்டேன், நீங்கள் என்ன வைப்பீங்கன்னா அவர் பக்காடின்னாரு. அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு, என் புருஷன் அது மாதிரி கிடையாது. இல்ல அதாவது ஒரு லைட்டர் சென்ஸ் மாஸ்டர். அதே மாதிரி தான் என்னோட மாமியார் மாமனாரையும் நான் என்னோட அப்பா அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். அதனால அதோட கம் ஜெயஸ்ரீ அண்ட் நிஷா அண்ட் அதே மாதிரி ஜெயஸ்ரீயோட அம்மாவை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஜெயஸ்ரீ அவங்க அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா. எதா கேட்டால் அக்கா இன்னைக்கு நான் வரல, எங்கள் அம்மா கூட்டிகிட்டு நான் டின்னருக்கு போனோம், அக்கா இன்னைக்கு நான் வரல, அம்மாவை கூட்டிகிட்டு லஞ்சுக்கு போனோம். ஸ்பெண்ட் பண்ணுவோம் அம்மாக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இது. நான் ஃபவுண்டருக்காக நம்ம இப்படி பேசுகிறோம் இல்லை, இது உண்மை. இது வந்து நம்ம வந்து சொல்லணும், பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். ஏன்னா பசங்க இப்போ வர்ற பசங்களுக்கெல்லாம் அந்த அன்பு பாசம்லாம் தெரிய மாட்டுது. அந்த பாசத்தை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இல்லைனா நாம் தனியாக வாழ்ந்து காமிக்கணும். இதுதான், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ முடியாது. அதுக்கு அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூமா. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு எவ்வளோ வேலை இருக்கலாம், பட் ரிட்டையர்மெண்ட் ஹோம் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தனி பெண்ணான சாதிச்சிருக்கானா அதுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாப் பண்ணணும். பெரிய விஷயம். அண்ட் கம் ஜெயஸ்ரீ அண்ட் நிஷா ஐஷு. கலா ஆண்டி, உங்களுக்கு பெரிய 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 தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் என் அம்மாவோட பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர். நீங்களும் மகேஷ் அங்கிளும் இவ்வளோ வருஷமா எனக்கும் உங்களை தெரியும். பட் ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பிக் ஹக். பிக் ஒன்றும் இல்லை, நீங்களும் அதெல்லாம் கிடையாது. சி அதுதான் ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம உயிரே கொடுக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவுமே கிடையாது. தெரியும் நான் எனக்கு வந்து ஆட்டோ டிரைவர்லேருந்து பணக்கார வரைக்கும் எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான்.
நான் எல்லாரையுமே நான் வந்து பக்கத்தில் வச்சு பேசுவேன். என் டைனிங் டேபிளில் உட்காந்து தான் பேச வைப்பேன். சும்மா அவங்க குக்கு இப்படி தான் உட்காரணும் அப்படியெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எல்லாருமே மனிதர்கள், எல்லாருமே ஈக்குவல். இப்போ வந்து கீ செலிப்ரேஷன் பண்ணலாம் பாலா. கண்டிப்பா. சாரி டு டேக் ஆல் யுவர் டைம். எனக்கு நல்லா தெரியும் நிறைய பேருக்கு பசிக்குது ரொம்ப அப்படின்றது. பிகாஸ் என்னோட ரெசிடென்ஸ் ஆஃப் மை ஃபேமிலி எனக்கு தெரியும் 7:30 எல்லாரும் டாட் சாப்பிட்றவங்க, 8 o'clock சாப்பிட்றவங்க. சாரி டு டேக் யுவர் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம். நவ் வி வில் டூ அ ஹேண்டிங் ஓவர் செரிமனி. அதாவது இல்லத்தில் இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும், அதாவது என்னோட ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் எல்லாருமே லைன் அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே ஹேண்டிங் ஓவர் செரிமனி பண்ணிடுவோம். அண்ட் ஐஸ்வர்யம் இருந்து ஐ திங்க் புவர் வாண்ட்ஸ் டு கம் டு த ஸ்டேஜ். ப்ளீஸ் கம். பிகாஸ் ஐஸ்வர்யமோட ரெசிடென்ஸ் இல்லைன்னா இன்னைக்கு இல்லம் இல்லை. யூனோ, பிகாஸ் அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது. பிகாஸ் அவங்க தான் எல்லாருமே. அண்ட் எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி வந்து டெக்னீஷியன்ஸ் ஆர் சிவில் ஆர் யூ டேக் எனி ஒன் who has done the groundwork and the route for Chennai homes, hats off to them, especially civil. Pathina Mr. Ilanjarian, I think kindly stand and give a applause because ivangalla enoda support. Ivanga illana inniki illamum kadiyadu, aishwaryamum kadiyadu. You know, Ilanjarian sir konja endringa. Yeah. And the architect team, I don't know, Nirupama and Mr. Venkat, please Nirupama, I need just to stand because and Mr. Joel and team, the electrical team. Joel, are you here? Okay. And the plumbing Surya team and எல்லாத்துக்கும் மேலே இதுக்கெல்லாமே நான் இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் பண்ணுறதுக்கு ரூட் காஸ் மிஸ்டர் ஜோசப், who is my best friend for so many years, and of course the team of ஏகாம்பரம், சபிதா, முரளி, என்னோட ஆஃபீஸ் டீம். இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஜெயஸ்ரீ இங்கே நின்று பேசியிருக்க கூட முடியாது. பிகாஸ் நான் மட்டும் ஒர்க் பண்ணால் மட்டும் இல்லம் வராது. த ஹோல் டீம் ஒர்க் பண்ணால் தான் இந்த இல்லம். ஸோ ஐ வுட் லைக் டு கால் எவ்ரி ஒன் இல்லம் ஹேண்டிங் ஓவர் செரிமனிக்கு எல்லாருமே வந்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் பசிக்குது. ஸோ லெட்ஸ் யூனோ ஐல் ஹேண்ட் ஓவர் திஸ் ஸ்பீச் டு பாலா அண்ட் ஷூர் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அந்த சாவி வழங்கும் தருணத்தை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு தடவை கூப்பிடுறேன். ஸோ எல்லாரும் மேடைக்கு மொத்தமாக வந்தீங்கன்னா நம்ம இந்த சாவி வழங்கிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு டின்னர் ஓப்பன் ஆகிடும். நம்ம ஸ்ரீராம் சாருடைய சாங்ஸ் டிஜே வந்து ஓப்பன் ஆயிடும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுத்துடலாம். மிஸ்டர் ரவி அண்ட் மிஸ்டர் சிவா அண்ட் ஃபேமிலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுத்துடலாம். மிஸ்டர் சாத்தப்பன் ஃபேமிலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் ஷைலா அண்ட் ஃபேமிலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் ராணி அண்ட் ஃபேமிலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரு து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கரிகாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் மணிமொழி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் சந்திரா அண்ட் ஃபேமிலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தங்கவேலு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செண்பகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்ஸஸ் பானுமதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மிஸ்டர் சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோரும் மேடைக்கு வந்தீங்கன்னா அப்படியே இந்த விழா வந்து நம்ம சிறப்பாக பண்ணிடலாம். அப்பா அப்படி வாங்கப்பா. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். போனதே தெரியல. 3 மணி நேரம் போனதே தெரியல. பாலா, கிரெடிட் கோஸ் டு பாலா அண்ட் புகழ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூக்கா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. சூப்பராக இருந்தது. இந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்ம எல்லாருமே அம்மா அப்பாவை எப்படி பார்த்துக்கணும் இதை பார்த்து நானே கொஞ்ச நேரம் எமோஷன் ஆகிட்டேன். ரொம்ப எனக்கு அழ வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு ஜெயஸ்ரீ ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்கள பற்றி எனக்கு தெரியும். ஆனால் அவங்க பசங்க 2 பேருமே அம்மானா ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க. இதை பார்த்து நிறைய பேர் இது மாதிரி பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கையோடு இங்கேருந்து எல்லாருமே சந்தோஷமாக ரொம்ப இதுவாக மகிழ்ச்சியாக போவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது சார் ப்ரோக்ராம்? ஆமாம், எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. நேரம் போனதே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை பசியே தெரியல. பாலா, புகழ் தேங்க்யூ ஸோ மச். ஆலியா, சஞ்சீவ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் யா ஸ்ரீராம் சார் தேங்க்யூ சார். ராஜா மேடைக்கு வா. முக்கியமா எல்லாருக்கும் டின்னர் சாப்பிடலாம். the music will go on for some time. பாட்டு இருக்கும். once again thank you so much to everyone, each one of you here வந்ததுக்கு. you know, the function was really superb that you all have come. Thank you so much once again. Please have your dinner.
தேங்க்யூ. ஈவெண்ட்டை கொண்டு போன இந்த எங்கள் எல்லாரையும் வர வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக இந்த விழா நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிற எங்களுடைய அக்கா கலா மாஸ்டர் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயஸ்ரீ அவர்கள் கலா மாஸ்டர் அவர்களை கௌரவிக்கிறார்கள். கலா மாஸ்டர் அவர்களை கௌரவிக்குமாறு ஜெயஸ்ரீ அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்னதாக ஆலியா அவர்களை நான் சொல்றேன். ஆலியா அவர்களுக்கு ஒரு சின்ன மொமெண்டம், பாலா அவர்களுக்கு, ஆலியா சஞ்சீவுக்கு மொமெண்டம், சஞ்சீவுக்கு வேற, பாலா அவர்களுக்கு. அதற்கு முன்பு புகழ் 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 வாங்க. பாலாக்கு நீ புகழ் புகழ் நீ வாங்க அடுத்து புகழ் புகழ் கொடுங்க. சஞ்சீவ் சஞ்சீவ் புகழ் ஐஷு புகழ் கொடு. புகழ் கொடுத்தாச்சு, இப்போ வாங்கிட்டாரு. அதையும் கொடுத்து இன்னொரு வாங்கிட்டு போயிடுவாரு. அது பாலா, நிஷாது பாலா. அது எந்தா? ஆமா வாங்கிக்கோ, நிஷா கொடுத்து பாலா. மேடம் தேங்க் யூ மேடம். ஸ்ரீராம், அப்புறம் அவங்க அகிலா அகிலா. ஸ்ரீராம் சாருக்கு ஜெயஸ்ரீ மேடம் ஒரு அன்பளிப்பு. இன்னொரு கிஃப்ட்டுங்க. சூப்பர். இதோ அகிலாவுக்கு. அகிலமே லாஸ்ட்ல பாலா புகழெல்லாம் ஆட வைக்கலாமா? ஓகே, எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஆடலாம். எல்லாரும் சேர்ந்து ஆடுவோம். எல்லாரும் சேர்ந்து ஆடலாமா? ஓகே, இந்த டான்ஸோட நாங்க வந்து இதோட நிறைவு பெறோம். இது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் பிளஸ் டிஜே வந்து ஓபன் ஆயிடும். எங்க டான்ஸ் முடிஞ்சிரும், பாட்டு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே கேட்கலாம், ஆடலாம், பாடலாம், என்ன வேணா பண்ணலாம். சாப்பிட்டுக்கிட்டே ஆடலாம். கண்டிப்பா உடனே சிரிச்சிட்டு மறுபடியும் சேர்ந்து சாப்பிடலாம். கலாக்காவும் ஆட போறாங்க. சோ அதான் அதுல மெயினான விஷயம். ஓகே, தேங்க் யூ so much. இப்படி அற்புதமான விஷயத்தை ஒரு வண்டர்ஃபுல் ஈவினிங் ஓகே, அப்படியே சொன்னா இப்படி இதோ நம்மளெல்லாம் கூப்பிட்டு இவ்வளோ சிறப்பிச்சு ஆமா இங்கே வந்து இந்த மேடையில் நம்மளை பார்த்து அழகு பார்த்த எல்லாரையுமே அதாவது வந்து அவங்க கீழே இருக்க தம்பியோ தங்கைகளையோ கூப்பிட்டு மேடையில் ஏற்றி அழகு பார்க்குற என் அக்காவுக்கு மகேஷ் சார். அதாவது உண்மையிலேயே சொல்லணும்னா எங்கள் வீட்டில் வந்து சந்தேகமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் டெய்லி நைட்டு இந்த கல்யாணத்துக்கு இல்லைக்கா எங்கள் வீட்டில் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா அவரு, யாரா நைட்லாம் போய் பேசிக்கிட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க. ரொம்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அரேஞ்ச் மேரேஜ் ஆன கப்புள்ஸ் நம்பர் மாற்றி பேசுவாங்களே, அந்த மாதிரி நானும் உங்கள் ஹஸ்பண்டும் டெய்லி நைட் என்கிட்ட பேசுவார். ஸோ ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அனைவருக்கும் நன்றி. பிகேனூர் ஹரிஷ் அவர்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. ஐஸ் கட்டி வாங்கிவிட்டு ஓகே, ஐஷு நிஷா அப்படி இருங்க. ஹலோ ஃபவுண்டர் ஃபவுண்டர் ஜெயஸ்ரீ இங்க வாங்கம்மா. ஒரு டான்ஸ் போடுவோம். அவங்க நல்லா ஆடுவாங்க தெரியுமா? அப்படியே ஓகே, அந்த மனசுல பாட்டு போட்டீங்கன்னா கலாக்காவும் ஐயோ